நர்சரி மேனேஜ்மெண்ட்ல இந்த மிளகுன்றது இன்னொரு 20 வருஷம் இருக்க போகுது. அப்ப 20 வருஷத்துக்கும் பெஸ்ட் மரம் கிளாரிசிடியா தான். அப்ப கிளாரிசிடியா மிளகு இருக்கிற வரைக்கும் கிளாரிசிடியா இருக்கும். கிளாரிசிடியா இருக்கிற வரைக்கும் நம்ம இவரோட நம்ம டிராவல் பண்ணோம். அப்ப எப்பயுமே டிராவல் பண்றோம்னு அர்த்தம். இப்போ அதுக்கு நம்ம தயாராகணும். இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, நல்ல மண் இருக்கு, தண்ணி வளம் இருக்கு, அதுக்கு மேல டீம் அருமையா அமைஞ்சிருக்கு. டீம் வந்து அருமையான டீம் அமைஞ்சிருக்கு. எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் என்னோட டீமும் சரி, ஃபீல்டு டீமும் சரி, நல்ல டீம் அமைஞ்சிருக்கிறதுனால ஐ எம் ரெடி டு கேம். 3 லட்ச ரூபா மாதம் செலவாகுது. இந்த 36 லட்ச ரூபாயை அக்ரி இல்லாத இன்கம்ல இருந்து நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு போதும். வறுமை இது சைலேஜ் அண்ட் நர்சரி கிளாரிசிடியா அண்ட் இது இந்த சாப்ளிங். இதுக்கு இந்த வருஷத்துல நீங்க எப்படி பண்ணி போராடி கொண்டு வருவீங்களோ கொண்டு வந்து கொடுங்க. கொண்டு வந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து சக்சஸ். இல்லைன்னா நம்ம வந்து 6 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் போதும் 2 பேர் போதும்னு நம்ம வந்து எல்லாத்தையும் செலவை தான் குறைக்க பார்ப்போமே தவிர எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கிறது சிரமமா போயிடும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நிறைய பண்ணையை பார்த்துட்டு இருக்கிறாரு. நிறைய பண்ணை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஸ்டார்ட் பண்ணி அவங்களால கண்டினியூ பண்ண முடியாம அந்த வருமானத்தை கொண்டு வர முடியாம மூடிட்டு போனா நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு வந்தாரு. ஏன்னா அதனால தான் எல்லாரும் எக்ஸிட் அடிச்சிடுறாங்க. அது இல்லாத நம்ம கொண்டு போறதா இருந்தா நான் அக்ரி ரிலேட்டட் இல்லாம விவசாயம் ரிலேட்டட் இல்லாம விவசாயம் சார்ந்த மற்ற இன்கமை நீங்க ஜெனரேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணையா நடத்த முடியும். பெரிய பண்ணையா இல்லைன்னா பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்களா? நீங்க பண்ணுங்க. வணக்கம் சார். சார், இப்போ இங்க நம்மளோட இதுல நான் ஃபுல்லா வந்து ஃபீல்டு ஃபுல்லா சோர்ஸ் பண்ணி பார்த்தேன். கடந்த ஒரு 3-4 மணி நேரமா பார்த்தேன். ஃபீல்டு இப்போங்கிறது 17 ஏக்கர் இருக்கு. என்டையர் சோர்ஸ் வந்து 17 ஏக்கர் இருக்கு. தண்ணீர் வசதி எல்லாமே இருக்குது. மண்ணோட தன்மையும் சரி, இங்கே என்ன அடாப்ட் ஆகும் அப்படின்றத உட்கொண்டு எல்லாம் பார்த்தா சார் வந்து ஒரு டெக்னிக்கல் விஷயம்லாம் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து அட்வான்ஸ்டாக வந்து மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், அதுக்கு உட்கொண்டு எல்லாமே நிறைய பண்ணியிருந்தாரு. அதுக்கு உண்டான ஒரு சில ஆக்டிவிட்டிலாம் போயிருந்துச்சு. இப்போது பர்டிகுலராக வந்து கிளைரிசீடியா சாரோட கான்டாக்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, கிளைரிசீடியாவோட நாற்று நான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. என்னத்துக்குன்னா மிளகு சாகுபடி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. கரெக்ட் சார். ஸோ 25,000 நீங்கள் வந்து ஏரியா உங்களோட ரெக்ரூட் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் தரப்புல இருந்து நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு அந்த டைமில் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஆமாம் சார். இப்போ அதனால் நீங்கள் அந்த உங்களோட அழைப்பை ஏற்று நான் வந்து இந்த இடத்துல வந்து இது பண்ணியிருந்தேன். இங்கே பர்டிகுலராக இவ்வளோ சீட்லிங்ஸை நீங்களே பண்ணிக்காங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட ஃபோன் காலில் நான் சொல்லியிருந்தேன். சார், இது வந்து ஒரு லார்ஜ் குவான்டிட்டி. ஆமா, இது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. எனக்கு லாபம் கொடுத்தா கூட இது உங்களுக்கு அதிகப்படியான செலவு வைக்கும். அதனால பெரிய தரப்புல நீங்க பண்ணும் பொழுது நீங்களா பண்ணாதான் உங்களுக்கு அது கட்டுப்படி ஆகும். இப்போ 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் இருக்கும்போது நானே தாராளமா என்ன பண்ணுவேன்னா நானே கொடுத்துட்டு போயிடுவேன். சார், நீங்க 10 ஏக்கர் to 15 ஏக்கர் வரைக்கும் பிளான் ஃபியூச்சர்ல ரொம்ப லார்ஜ் இதாக இருக்கனால நீங்களே பண்ணுங்க. அந்த பண்றதுக்குண்டான டைஅப் அதுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். நர்சரி ப்ராக்டிசஸ் வந்து என் இடத்துல உங்கள் இடத்துக்கு போன டிரான்ஸ்போர்ட் இருக்கும். பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் இடத்துல சோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பேசிக் அந்த ஒரு சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து உங்கள் பக்கம் சோர்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சீட்ஸோடு கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து க்ளோஸாக எனக்கு அங்கே ஃபார்மில் இருக்கிற உங்களை மாதிரி இருக்கிற ஃபார்ம் மேனேஜ் பண்ணுறவங்களும் அட்டு ஃபீல்டு ஆளுங்களும் சரி கிட்ட இருந்து எனக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நான் வந்து கிளியராக எல்லாத்தையும் அந்த உங்களுக்கு என்ன வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டு போயிடுன்னு சொல்லி வந்திருந்தேன். இங்கே என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு அந்த நர்சரி ப்ராக்டிசஸ்ஸு நான் வந்து உங்களுக்கு எப்படின்றத சொல்லிடுறேன். அதை சார் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இங்கே இல்லாத பட்சத்துலையும் சரி, நான் இங்கே வர முடியாத சொல்லணும் சரி, நீங்கள் ஒரு டவுட்டு எதுவும் இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நான் கிளியராக சொல்லிடுறேன். எப்படின்னா, விதைன்றது அது நார்மலாக மரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிளைரிசீடியா மரத்தை பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃபீல்டில் கூட இருக்கலாம், பார்த்துருப்பீங்க. அது எப்படின்னா ஒரு பெரிய அளவில் வரக்கூடிய மரம் 15 மீட்டர் வரைக்குமே வரும். அதை நம்ம எப்படி 8 அடி 10 அடி வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுங்க, அதுதான் மேட்ரு. அது எப்படி நம்ம ஒரு சர்டைன் லெவலுக்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு அதை இது பண்ணி இந்த பெப்பர் பிளான்டேஷன்லாம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இப்போது நம்ம அதை வந்து ஒரே ஸ்டேஜில் வைக்கிறோம். அதை வந்து ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் ஃபீல்டில் மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கவாத்து நுனி கட் பண்ணுறோம், கவாத்து பண்ணி விட்றோம். இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த 2 மாதம் கிளைரிசீடியா சீட்லிங்ஸை நீங்கள் சார் வந்து நர்சரியில் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி கொடுக்க போகிறாரு. அந்த நர்சரியில் நீங்கள் அந்த என்டையர் விஷயத்தையும் நீங்களாக பண்ணணும்.
நீங்கள் மேனேஜ் பண்ணி ஃபார்ம் ஆளுங்களை வச்சு இது பண்ணலாம். இதுக்கு முதல் விஷயம் வந்து 3 ஸ்டெப்பு தான். செம்மண் ஒரு காம்போசிஷன், அது உங்களோட ஃபீல்ட்லேருந்து செம்மண் இருக்குது, இங்கே வந்து ஒரு இடத்துல ஒரு 2 லோடு செம்மண் எடுத்துக்கோங்க. அந்த எது எடுத்தாலும் ஈக்குவல் இதுதான், ஈக்குவல் ரேஷியோ தான். இப்போ ஒரு லோடு வந்து ஒரு டிராக்டர்ல நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற டிராக்டர்ல ஒரு லோடு செம்மண் இருக்குது அப்படின்னா, இன்னும் ஒரு லோடு வந்து கொக்கோ பித்து. கொக்கோ பித்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் ஒரு டைம் போடுறது தான். இப்போ கொக்கோ பித்து போடுறதுனால வந்து ரூட்டு அந்த வேர் வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஏன்னா அது ஆணி வேர் மாதிரி தான் இருக்கும். அதை போட்டு நம்ம வந்து வெறும் செம்மண்ணு மட்டும் எதோ ஒன்று சிக்கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மண்ணை மட்டும் போடும்போது என்னன்னா ரூட் இன்னும் கம்ப்ரஸ் ஆகி போயிடும் அந்த கிளைரிசிடியாவுக்கு. அதனால ஈக்குவல் தான், ஒரு பங்கு செம்மண், இன்னொரு பங்கு கொக்கோ பித்து, இன்னொரு பங்கு வந்து மண்புழு உரம். அது எல்லா சோர்ஸும் உங்ககிட்டயே இருக்குது. அப்படின்ற போது இதை நீங்கள் எல்லாம் வந்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு, மிக்சரில் நீங்கள் நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கவரு 6 இன்ச் லென்த் உள்ள கவரு, அந்த கவரை நீங்கள் ப்ராப்பராக வந்து இது பண்ணால் போதுங்க. 6 இன்ச் கவரில் ஃபில் பண்ணிவிட்டு, நான் இதை வந்து நிறைய ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டேன் சார். நடு கவரில் வச்சு பார்த்தேன், விதையை அழுகி போச்சு. அதே மாதிரி மேலே வச்சுட்டு கொஞ்சோண்டு மண் தெளிச்சு விட்டேன். அதாவது ஒரு கவர் இருக்குது, அந்த கவரில் ஒரு பாதி அளவில் வந்து மண்ணை போட்டுட்டு நடுவில் விதையை வச்சுட்டு அது மீதி பாதி அளவுக்கு வந்து மண்ணை போட்டோம். மண்ணை போட்டுட்டு மெயின்டைன் பண்ணி அது மிஸ்ட் மாதிரி தான் விடுவோம், தண்ணி விட்டாலும் மிஸ்ட் மாதிரி தான் விடுவோம். அப்படி விட்டும்போது அந்த ப்ரைமரியாக நாங்கள் வந்து 1000 மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தது இனிஷியலாக. அந்த 1000 போட்டு பார்த்ததுல எனக்கு 400 350 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்துருச்சு, நிறைய அதில் போயிடுச்சு. அப்போ அதில் எல்லாமே வந்து நெகட்டிவ். அடுத்தது என்ன பண்ணேன், இன்னொரு பேட்ச்சு அந்த சீலிங்ஸை வச்சுட்டு அதாவது அந்த மண்ணு ஃபுல்லாக நப்பிட்டு மேலே ஒரு இன்ச்சு அளவுக்கு வச்சுட்டு அது விதையை வச்சுட்டு அது மேலே மண்ணை போட்டோம். 1 இன்ச் அளவுக்கு மண்ணை போட்டு எல்லாம் அந்த நம்ம வச்சிருக்கிற மிக்சர் போட்டு இது பண்ணி வச்சுருந்தேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மழை பெய்யக்கல, அதுவும் சரி அதிகப்படியாக தண்ணி அந்த வெளியில் போல அந்த இடத்துல 4 ஓட்டை இருக்குது நம்ம வாங்குற கவரில். நான் ஒசூரில் ஒரு கம்பெனியில் நான் இது கவர் வாங்கியிருந்தேன். அவங்க வந்து ரீசனபிளாக 1 கிலோ 200 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. அதுதான் உங்களுக்கும் அந்த கான்ட்ராக்ட் கொடுக்க போகிறேன். ஓகே சார். அது மாதிரி நம்ம அது இது பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த கவரில் இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக நாளைக்கு மழை வரலன்னு தெரிஞ்சுன்னா இன்னைக்கு ஃபுல்லாக மண்ணை நிரப்புறது தான் எங்கள் ஃபார்மில் வேலை. மண்ணை நிரப்பி எல்லாமே யூனிஃபார்மாக வச்சிடறோம், ஒரு இடத்துல வச்சுட்டு அதோட விட்டுட்டு போயிடுறோம். காலையில் வந்துட்டு அந்த பார்த்து நடக்கிற அளவுக்கு வரைக்கும் நம்ம முன்கூட்டியே வச்சிடறோம். அது விதையை ஊற போட்ட விதையை 24 மணி நேரம் ஊறுச்சுன்னா அந்த விதை வந்து ரொம்ப பல்ச்சு உப்பி போயிருக்கும். அப்போ அந்த விதையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம லைன் சோயிங் மாதிரி ஒன்று அது எல்லாத்தையும் பார்த்து மேலே மட்டும் வச்சிடறோம் சார். வச்சுட்டு ரொம்ப தூரமாக இருந்து நம்ம இந்த காம்போசிஷன் இருக்குல்ல, இதை சும்மா ஒரு தெளிச்சு விட்டா மட்டும் போதும், மேலே பட்டா போதும், தண்ணி விடக்கல அந்த இடம் வந்து பொசிஷன் மாறாது இருந்தால் போதும். அப்போது அது வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் மேலே கனம் கம்மியாக வந்து மூடிக்கும். அப்படி மூடும்போது கம்ப்ளீட்டாக எல்லா விதையுமே முளைச்சிரும், ஒரு 100% அப்படின்றத வந்துடும். அப்படி விதைக்கிறது ஏதாவது வீக் ஆச்சுன்னா 90 and above நம்ம ஏதோ இடத்துல ஸ்கிரீன் பண்ணிக்க முடியல. இப்போ நம்ம 100ன்றது அவுட் ஆஃப் இது வந்து நம்மளுக்கு ரிசல்ட் எப்பவும் வராது. ஏன் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு செடி இன்னைக்கு நடுறோம்னா அப்போ 60வது நாள்ல குட்டையா வரும், இல்லை ஹைட்டா வரும். அது ஏதோ இருக்கும்போது அந்த குட்டையா இருக்கிற செடியை அப்படியே கழிச்சு ஒரு ஓரத்துல அடுக்கி விட்டு அது இன்னொரு 15 நாள் கழிச்சு எல்லா பேட்சோட ரெண்டாவது பேட்ச் அனுப்பிட்டு போறோம், ஃபில்டர் பண்ணிட்டு இது பண்ண போறோம். அப்ப கிரேடிங்ன்றது கரெக்டா போயிட்டே இருக்கும். எங்கேயுமே வேஸ்ட் போகாத அளவுக்கு இது பண்ணிக்கணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிம்பிளா. இப்போ அதாவது நான் வந்து 2016 ஆரம்பிச்ச அந்த கணத்துல என்ன ஆச்சுன்னா, கிளைரிசிடியா அப்படின்றது நான் தீவன விதையை மட்டும் சேல் பண்ணுறேன். நான் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக தீவன விதைகள் தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த சமயத்தில் ரிஜிஸ்டர்ட் கம்பெனி, என்னோட கம்பெனி பியூர் ஆக்ரோவேட் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு, இதில் விதைகள், நாற்று, ஸ்டெம் கட்டிங்ஸ், இந்த நேப்பியர் கிராஸ் மட்டும் ஒரு 8-9 கட்டிங்ஸ் கிராஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். கோஃபோர்லேருந்து இன்னைக்கு ஜிஞ்சுவா கிராஸ்லேருந்து அமெரிக்கன் 5G நேப்பியர்லேருந்து இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் நிறைய டைப்ஸ் இருக்கும். இது மாதிரிலாம் நிறைய வச்சுருப்போம். சீட்ஸும் சரி நிறைய இருக்கும். இப்போது பர்டிகுலரா அன்னைக்கு கிளைரிசிடியாவும் 50 கிராம் பாக்கெட்டு தான் வச்சிருப்பேன். அந்த 50 கிராம் பாக்கெட்டை யாரும் வாங்க மாட்டாங்க 2016. எதுக்கு அப்படின்னா, அது தீவன விதைகளுக்கு அந்த விதையை வாங்குவாங்க. தீவன தேவைக்கு விதையை வாங்குவாங்க. அது மெயினாக வந்து 4 பர்பஸ் கிளைரிசிடியான்றது சார். 1 நைட்ரஜன் மரம். ஓகே, அதை கட் பண்ணி மண்ணுக்கு போட்டால் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நல்லா அடங்கும்.
அப்படின்றதுனால அந்த செடியோட பேரு நைட்ரஜன் மரம் அப்படின்னுவாங்க. அது அந்த தேவைக்கு. அடுத்ததா இதுக்கு நம்ம இதுக்காண்டி, அதாவது உயிர் வேலிக்காண்டி லைஃப் ஃபென்சிங் நிறைய யூஸ் இது நம்ம, அதாவது நம்ம ஃபீல்டு இருக்குதுன்னா சுத்தி நம்ம வேலி போட முடியாத சூழ்நிலை அந்த காலத்துல இருக்கும். அப்ப என்னன்னா முந்தைய காலத்துல என்ன பண்ணுவாங்க, லைன் சோயிங் மாதிரி அப்படியே ஒரு வேலி வந்து டைரக்டா போட்டுருவாங்க. அந்த வேலி வந்து இந்த இதை வச்சுதான் போட்டுருவாங்க. பண்ணுவாங்க, அது மாதிரிதான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதை பண்ணிருக்காங்க. பக்கத்து ஃபீல்ட்ல நம்ம ஆடு மாடு உள்ள வராத அளவுக்கு அது வந்து உயிர் வேலியா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒண்ணு. அடுத்தது கால்நடை தீவனமா, அது முக்கியமா வெள்ளாடு செம்மறி ஆடுகளுக்கு அந்த இலை பார்த்தீங்கன்னா கட் பண்ண உடனே வந்து வண்டு நசுக்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ ஒரு ஸ்மெல் அடிக்கும், ரொம்ப ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்கும். அப்போ அதை ஒரு 1 hour வந்து கட் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சிடணும். வச்சிட்ட உடனே அதுவோ வந்து அந்த ஸ்மெல்லாம் போயிடுறதுக்கு அப்புறம் அந்த ஆடு அவ்வளோ அளவுக்கு லைக் பண்ணி சாப்பிடும். அதில் அதிகப்படியான ப்ரோட்டீன். இந்த 3க்காண்டி தான் யூஸ் பண்ணின காலம் தான் இந்த 2016 கிட்டத்தட்ட ஒரு 18-20 வரைக்கும் இருந்துச்சு சார். அதுக்கு அடுத்தது இந்த 20க்கு அப்புறமா இந்த கிளைரிசீடியாவை எனக்கு 4வதா கேட்கறது என்னன்னா, எனக்கு பெப்பர் பிளான்டேஷனுக்கு அந்த சப்போர்ட்டிங் ட்ரீயா எனக்கு வேணும் அப்படின்னா. அன்னைக்கு கேட்டது 50 கிராம் விதை, இன்னைக்கு வந்து சாதாரணமா 2 கிலோ 3 கிலோ விதை அளவுக்கு சும்மா ஒரு விவசாயி கேட்கறாங்க. இல்ல அப்படின்னா எனக்கு 2000-3000 சீட்லிங்ஸ் வேணும்னு கேட்கறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதனோட தேவைகள் இருக்குது. எவ்வளோ நடவு பண்ணினாலுமே கிளைரிசீடியா வச்சு பெப்பர் கல்டிவேஷன் எவ்வளோ வச்சிருந்தாலுமே அதுக்கு டிமாண்ட்ன்றது எப்பவுமே குறையாது. எவ்வளோ லேக் அளவுக்கு ரெக்ரூட்மெண்ட், அதாவது கம்ப்ளீட் கல்டிவேஷன் வந்து பெப்பர் போட்டாலுமே அது இருக்காது. ஏன் அப்படின்னா 20% அளவுக்கு தான் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆகுது பெப்பரோட. நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் இந்தியாவுக்கு கன்சியூம் பண்றது. அந்த அதர் 80% வந்து நம்மளுக்கு வெளிநாடுகள்ல இருந்து தான் அதனோட மெட்டீரியல்ல வருதுன்றது குறிப்புங்க. ஒவ்வொரு வருஷம் 5-5% தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் ப்ரொடக்ஷனை. 5% இன்க்ரீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். 3%, 4% தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ 80% இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்னும் 20 வருஷம் நம்ம பண்ணாதான், விவசாயம் பண்ணாதான் அது. அப்போ போகும்போது இன்னும் கன்சப்ஷன் ஜாஸ்தி ஆகும்ல. அப்போ என் கண்ணுக்கு இவர் சொல்கிற ப்ரொஜெக்ஷனை வச்சு பார்க்கும்போது இன்னொரு 25 ஒரு தலைமுறைக்கு நீ பெப்பர் வந்து போட்டுகிட்டே இருந்தால் கூட, இன்னொரு தலைமுறைக்கு போட்டுட்டு இருந்தால் கூட நம்ம பண்ண முடியாது. நம்ம எப்படி தர்பூஸ் பார்த்தேன்னா, இப்போ 2000 இங்கே தர்பூஸ் எப்போ எத்தனை வருஷம், எந்த வருஷத்துலேருந்து தர்பூஸ் போட ஆரம்பித்தோம்? 2000 தர்பூஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, அந்த ரேஞ்சில். இப்பவும் பாருங்க, உங்களுக்கு தர்பூஸ் வந்து டக்கு டக்குன்னு போயிட்டு தானே இருக்கு 20 வருஷம். ஏன்னா மெட்ராஸ்ல ஒரே ஒரு நாளைக்கு 1000 டன்னு தேவைப்படுது மெட்ராஸ்ல ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி இவர் வந்து மிளகுக்கு இன்னொரு 25 வருஷம், என்னது 30 வருஷம், ஒரு தலைமுறைக்கு உங்களுக்கு நல்ல குரோத் ஆனா கூட, இப்ப இருக்கிறது இல்லை, நல்ல குரோ ஆனா கூட, நிறைய பேர் வளர்த்தா கூட நம்மளுக்கு 30 வருஷத்துக்கு டிமாண்ட் இருக்குன்றாரு. 30 அதுக்கு மேல எக்ஸ்போர்ட் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நம்ம எவ்வளவு அந்த அளவுக்கு க்ரோ பண்ணதுக்கு அப்புறமா ஆமா நமக்கு வந்து அது எக்ஸீடட் குவான்டிட்டி இங்க இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நம்ம இவ்வளவு நாளா இவ்வளவு காலமா வாங்கிட்டு இருந்த மாதிரி நாமளும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா எப்பவுமே வந்து அதனோட மார்க்கெட் வைஸ் குறையாது. ஏன்னா இங்கே தமிழ்நாடோ இந்தியாவிலையோ பர்டிகுலர் நம்ம இந்தியாவில் வந்து ப்ரிடிக்ட் பண்ற விஷயம் கிடையாது. அது வந்து அந்த மெட்டீரியல் வந்து குளோபல் டிரான்சாக்ஷன் இருக்கிற மெட்டீரியல் இந்த ஸ்பைசஸ்ல இருக்கிறதுல. அதனால வந்து இதுக்கு டக்குன்னு தர்பூசணி மாதிரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இல்லாத ஒரு ப்ராடக்ட் அப்படி கிடையாது. எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க கமர்ஷியலா. இப்போ வந்து நமக்கு என்ன சொல்றதுன்னா, மஞ்சளுக்கு மல்லாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம டெண்டர் கொடுத்துறோம், மார்க்கெட்டு கொடுத்துறோம். அது மாதிரி இது ஒரு லெவலுக்கு நம்ம வச்சிருந்து அதுக்கப்புறம் கொடுக்கலாம். எவ்வளோ வச்சிருந்தாலும் அதனோட ஏன்னா பேசிக்காவே வந்து அவங்க அதனோட அந்த மாய்ச்சர் கண்டென்ட் ரொம்ப குறைச்சல தான் நம்மளே வாங்குவோம். நம்ம வாங்குறது டொமஸ்டிக் அப்படின்னும் போது எனி காஸ்ட் அந்த மாய்ச்சர் கண்டென்ட் லெவல் பிலோவுக்கு அப்புறம் கீழே குறையாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து அது போயிடுச்சு, மாய்ச்சர் எல்லாம் போயிடுச்சுன்னா அது வந்து மிளகு வந்து பாத்தீங்கன்னா, மிளகு எடுத்து பார்க்கும்போது தெரியும் இல்லை நம்மளுக்கு, நல்லா காஞ்ச மிளகுன்னு வாங்கல மிளகு. அப்ப அதுக்கு மேல காயாது இல்லை. இன்னொன்னு மிளகுலயே இன்னொன்று விஷயம் என்னன்னா, புஷ் பெப்பர் இப்படி ஒண்ணு இருக்கும். புஷ் பெப்பர்னா அந்த மேல நுனியை மட்டும் சார், அதாவது மேல நுனி இருக்குல்ல, அந்த நுனியை மட்டும். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு பெப்பர் வந்து மிளகு வந்து குளிர் பிரதேசத்துல தான் வளரும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நினைக்கலாம். இன்னைக்கு வந்து சமவெளியில் எல்லாமே பண்றாங்க. இப்போ அங்க அந்த மதர் பிளான்ட், இப்போ நீங்க கிளைரிசீடியா சொல்றீங்க, ஒரு இடத்துல கவர்ல போடுறீங்க, 60 நாள் நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணா வந்துருதுங்க, இவ்வளவுதான் விஷயம் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்றீங்க. இப்ப மிளகுல அது எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம்.
அதுல ஒரு மதர் பிளான்ட் எடுக்கணும்ல. இப்போ நம்ம ஃபீல்ட்லயும் சார் 15 ஏக்கர் நம்ம நடவு பண்றோம்னு வைங்க. ஃபர்ஸ்ட் கிளைரிசிடியா நடவு பண்ணிடுறோம். நீ சொன்ன மாதிரி அடுத்தது 1.5 வருஷம் கழிச்சு அழகா கீழே வந்து நம்ம ஒரு அடி இடைவெளி விட்டு பெப்பர் பிளான்ட் நம்ம போடணும். அதுக்கு ஒரு மதர் பிளான்ட் நம்ம ரெடி பண்ணணும். அப்போ அந்த மதர் பிளான்ட் ரெடி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா முன்கூட்டியே அதையும் நாம தான் ரெடி பண்ணணும். அன்னைக்கு நாள்ல எப்படின்னா ஒரு செடி வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல 100 ரூபாய் சார். 25,000 போது நம்மடா ஒரு ஏக்கருக்கு நீ என்ன பண்ற? 3000 செடி. நம்ம வந்து 12 ஏக்கருக்கு இப்ப மேல அங்க ஒரு 80 மரத்துக்கு சார், அதாவது அந்த பக்கம் ஒரு 7 ஏக்கர், கீழே ஒரு 2 ஏக்கர், 9 ஏக்கர் நம்ம வந்து பெப்பர் போடணும்னு இருக்கிறோம். கரும்பு விட்டுரு, கரும்பு இல்லாத இடத்துல 9 ஏக்கரும், 3 ஏக்கர் கரும்பு, 2 ஏக்கர் வந்து இங்க வெறுமையா அது இதெல்லாம் போட போறோம். இந்த 7 + 2 ஏக்கர் நம்ம பெப்பர் போடலாம்னா யோசிச்சு பாருங்க. 9 ஏக்கருக்கு 9 27,000 செடி. அதாவது பெப்பராவது சார் ஒண்ணுதான் 27 லட்சம் ரூபாய்க்கா நம்ம வாங்க முடியும். அதாவது பெப்பராவது ஒண்ணுதான், ஒரு மரம் தான். இது கிளைரிசிடியா ஒரு மரம் தான். ஆனா பெப்பர் வந்து மரத்துல ஒரு அடி விட்டு இந்த பக்கமும் நடணும். சாரி, ஒரு அடி விட்டு அந்த இது வந்து கிளைரிசிடியா இந்த இடத்துலயும் ஒரு அடி விட்டு ஆப்போசிட்லயும் ஒரு அடி விட்டு 2 செடி நடுவாங்க. அப்படியா? அப்படின்னும் போது 50 தான், 50 லட்சம் தான் செலவாகும் அப்படின்ற அளவுக்கு ஆகி போயிருது அன்னைக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இங்க மேட்ரு. இது மட்டும் கிடையாது சார், இது வந்து 60 வருஷ பயிர். நீங்க எத்தனை செலவு சொன்னீங்கன்னாலும் இல்ல இல்ல இல்ல, அதையும் நாம்பளாதான் ரொம்ப கம்மியா ஒரு 2 லட்சத்துல முடிக்கணும். அதுதான் 3 லட்சத்துல முடிக்கணும். அது என்ன பண்றது? அவ்வளவுதான். இப்போ இது வந்து செம்மண் பூமி சார். ஆனா ஒரு சில இடத்துல தண்ணி நிக்குது. அந்த ஒரு சில தண்ணி நிக்கிற இடத்துக்கு பெப்பர் வந்து அழுகும், வேரழுகல் நோய் வந்துடும். கிட்டத்தட்ட பெப்பர் வந்து நம்மள மாதிரி 60 வருஷம் வரைக்கும் 50 வருஷம் வரைக்கும் இருக்கிறது. அவ்வளோ ஆயுள் காலம் இருக்குது. ஆமா, ஒரு செடியோட லைஃப் அவ்வளோ இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம பெப்பருக்கு கிளைரிசிடியா தரோம். ஏன்னா கிளைரிசிடியாவை நீ சைடு ப்ரூன் பண்றீங்கல்ல, எத்தனை டைம் நீ அதை வந்து வெட்டினாலும் 500 கணக்கான டைம் நீ வெட்டினீங்கனாலும் டேமேஜ் ஆனாலும் திருப்பி அது வந்து சாகாது. கிளைரிசிடியா சீமாகத்தி அதனோட நேச்சர் அப்படி. அது நம்ம சொல்றது எடுத்து பாசிட்டிவ் சொல்றது அடுத்த விஷயங்க. அதாவது அதனோட பிரின்சிபல் அப்படிங்கிறதுனால தான் நாம சொல்ல முடியும். அதாவது பேசிக் கேப்பபிலிட்டி இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அது அப்படி இருக்குது. இப்போ அந்த அந்த 500 டைம் வெட்டினாலும் சேதம் ஆகாது. இதுதாங்க 500 டைம் ஆகாத பட்சத்துல நீங்க எப்பெல்லாம் வந்து அது அன்ஷேப் ஆகுதோ அப்போ ப்ரூன் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 டைம் பண்ணுவோங்க. அப்போ நீங்க யூஸ்வலா பாருங்க 50 வருஷத்துக்கு ஏதோ அப்படி பண்ணுவோம், அவ்வளவுதான். 40 வருஷம் வச்சிருப்போம், அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். எந்த வரையும் டேமேஜ் ஆகாது. இப்போ தண்ணி நிக்கிற இடத்துல பெப்பருக்கு திப்பிலியோட அடி ஒட்டு வேணும் சார். ஆமா, அதாவது இங்க வந்து கீழே ரூட் போர்ஷன் மேல வந்து கிராஃப்டிங் பண்றோம். நம்ம ஒட்டு செடி பண்றோம். ஒட்டுல கீழே வந்து திப்பிலியோட இது இருக்கும். திப்பிலி சீடு வச்சுதான் சார் நம்ம ப்ராபகேஷன். முன்னாடி திப்பிலி வந்து கவர்ல போட்டுறோம். போட்டுட்டு அப்போ திப்பிலி கீழே இருக்கும், மேலே வந்து இருக்குல்ல, அந்த செடியை வெட்டிட்டு அந்த மிளகோட ஒட்டு ஜாயின் பண்ணோம். இங்க கீழே திப்பிலி, மேலே மிளகு, இது 2 இது ஆகிட்டு வந்து க்ரோ ஆகிட்டே போனா அதுல தான் வந்து அது வேறு வந்து ஆழமா போயிட்டே இருக்கும். தண்ணி நின்னாலும் பிரச்சனை கிடையாது. இல்ல ரொம்ப வந்து இதா இருக்குதுங்க, மேட்டான பகுதியில இருக்குது, அது எப்பவுமே மேடா தான் இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல பியூராவே மிளகையே வந்து கவர்ல இருந்து போட்டு அதையே வச்சுக்கலாம். மிளகுல இருந்தே ஒட்டு போடலாம். இல்லை பியூரா மிளகு மட்டும் போட்டு அதை வந்து கவர்ல மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுல எந்த அளவுக்கு வந்து ஒரு சேதம் இல்லாம நம்ம அதையுமே பண்ணிட்டு அதே மாதிரி கவர்ல வச்சு மெயின்டைன் பண்ணி அதை ஒரு 3 months மெயின்டைன் பண்ணணும். அது எப்போ பண்ணணும்னா 8 மாசத்துல இருந்து நம்ம பண்ணிக்கணும். அதாவது நம்ம 8 மாசம் இப்போ நம்ம கிளைரிசிடியா சீட்லிங்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு ஃபீல்டில் வச்சதுக்கு அப்புறம் நம்ம வைக்கிறது பல தேவைக்கா இருக்கும். நம்ம வைக்கிறது 7 அடிக்கு 7 அடி அந்த அளவுக்கு வைக்கிறோம். நம்ம வந்து ஒரு செடி விட்டு ஒரு செடி கூட நடவு பண்ணுவோம். அது நம்மளோட அந்த ஒன்று வந்து நம்ம அதை கட் பண்ணி அந்த உரத்துக்காண்டி கூட கீழே வச்சுக்கிறோம், நைட்ரஜன் தேவைக்காண்டி கூட வச்சுக்கலாம் அப்படின்னு கூட வைங்க. ஒரு செடி விட்டு ஒரு செடி நம்ம தேவைக்கு வச்சுக்கலாம், இல்லை கண்டினியூ போட்டாலும் போட்டுக்கலாம். ஏன்னா 7 அடின்றது பேசிக் அதனோட இடைவெளிகள். அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த அளவுக்கு இடைவெளியை மெயின்டைன் பண்ணிட்டு அடுத்தது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு போது கிளைரிசிடியா வச்சதுலேருந்து 8 மாசத்துலேயே நீங்கள் பெப்பருக்கு உண்டான நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ நர்சரி நம்மக்கிட்ட
இருக்கணும் எப்பவுமே இருக்கணும் இருக்கணும் எப்பவுமே இருக்கணும். புரியுதுங்களா? ஆமா. அதுதான் முக்கியம். அது மூணு மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம் சார். நர்சரியில 3 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். 3 மாசம் வரைக்கும் வச்சுட்டு நல்லா க்ரோ பண்ணலாம். 3 மாசத்துக்கு மேல இருந்தாலும் பெப்பர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா கிளைரிசீடியா 2 மாசம் தான் சார். 2 மாசம் வச்சிடறோம். வச்சுட்டு 8 மாசம் மெயின்டைன் பண்றோம். அப்புறம் வெறும் செடி என்ன பண்றது அப்படின்னா நம்மளுக்கு 1.25 வருஷம் ஆகும். கிளைரிசீடியா கொடியது 1.5 வருஷம் கூட ஆகும். இப்போ நம்ம 8 மாசத்துல இருந்து இந்த இதுக்கு உண்டான வேலையை பார்த்துடலாம், பெப்பருக்கு உண்டான வேலையை பார்த்துடலாங்க. அப்படி பார்த்தா தான் அவ்வளோ நாட்கள், அதாவது அந்த பேலன்ஸ் எதுவுமே வேஸ்டா போகாத. அந்த செடியும் சின்ன செடியா இருந்துடக்கூடாது. இதுவும் வந்து என்னன்னா அவசரத்துக்கு நம்ம இந்த கொடியை வந்து அர்ஜென்ட்டுக்கு போய் வச்சிடக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரியா போயிடும். இவ்வளோ காம்போசிட்டா இவ்வளோ இருக்குது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மதர் சாயில் மண்ணு ப்ரிப்பேர் பண்றது நான் முன்ன குறிப்பிட்ட மாதிரி அந்த 3ஓட மிக்சர் தான். அதை மட்டும் இது பண்ணிட்டு கவர்ல போட்டு இது பண்ணிட்டா போதும். அதுக்கு கவர் வந்து 8 இன்ச்சு உடைய அந்த பெரிய கவர்ல போட்டுக்கணும். போட்டுட்டு மிளகுக்கு மட்டும், இதுக்கு வந்து குறைந்த இடைவெளி இருந்தால் போதுங்க. அவ்வளோதான். இதெல்லாம் தண்ணி வந்து யூனிஸ் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து நம்ம இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொன்னது வந்து அதாவது கொடிமிளகு. கொடிமிளகு தான் ஆயுள் காலம் 50 வருஷம். செடி மிளகுக்கு அப்படி கிடையாது. செடி மிளகுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. மிளகாய் செடி வைக்கிறாங்களா அந்த மாதிரி வரும். அடுத்த 1 வருஷத்துல கம்ப்ளீட் ஈல்டு வந்துடும் அந்த இதுல செடி மிளகுல. அது செடி மிளகு தான் புஷ் பெப்பர். அந்த மாதிரி இது பண்ணலாம். அது வந்து என்னன்னா நமக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் ஜோன் வந்து இது பண்ணணும், புஷ் பண்ணணும் அப்படின்றதுனால கிளைரிசீடியா வச்சு பாதி காலம் ஆகுது. மிளகு கொடி ஏற்றத்துக்கு உள்ளார புஷ் பெப்பரும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 200 செடி இருக்கணும். ஏன்னா மார்க்கெட்டு அதுக்குன்னு உண்டான பர்சனை இழுக்கிறதுக்காண்டி எங்ககிட்ட மிளகு இருக்கு. அதாவது எடுத்த உடனே நம்ம ஒரு டன் இருக்குது அப்படின்றத தாண்டி 100 கிலோ 200 அந்த செயின் லிங்க் கிரியேட் ஆகும் சார். மார்க்கெட்டிங் உங்களுக்கு மார்க்கெட்டிங் தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்றது. நம்ம இங்க நீங்க சென்னை சரௌண்டிங்ல இருக்கீங்க, நம்ம வெறுமைக்கு நம்ம ட்ரை பண்ற மாதிரி தான் ஆரம்பிச்சு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ நீங்க இந்த இடம் மேல்முருத்தூர் பக்கம் இந்த நியர்ல இருக்கீங்க, சென்னை நியர்ல இருக்கீங்க. இப்போ இங்க எங்கேயாவது வந்து அந்த புஷ் பேப்பர்ல இருந்து வர்றதும் ஒண்ணுதான் சார். அந்த கொடியில இருந்து வர்றது ஒண்ணுதான் மிளகுன்றது காமனா. இப்போ இதை ரெண்டையும் பறிச்சுட்டு நீங்க அது ஃபர்தர் ப்ராசஸ்லாம் வந்து பண்றதெல்லாம் இருக்கு. அது வந்து சுடுதண்ணியில் வச்சு அந்த மேல் தோல் இது பண்ணி காய வச்சு மார்க்கெட்டு கொண்டு போய் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது கிரேடிங்கு. அதெல்லாம் வந்து அப்புறம் பிறகு பண்ணும்போது இப்போ அந்த புஷ் பேப்பரில் வரக்கூடிய ஈல்டை நம்ம வந்து 10 கிலோவை கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பக்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கொடுப்போம். இல்லை பக்கத்தில் கொண்டு போய் காஞ்சிபுரத்தில் ஒரு இடத்துல நம்ம எங்கேயோ கொடுப்போம், ஒரு ஹோட்டலுக்கு. இல்லை ஒரு 4 கிலோ அங்கே கேட்குறவங்க கொடுப்போம். அப்போ அது என்னதான் நீங்க அவங்க எங்கெங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத மார்க்கெட் ஜோன் வந்து அக்சஸ் பண்ணணும். அதுக்கு புஷ் பேப்பர் வச்சு நம்ம கத்திட்டு கடைசி புஷ் பேப்பரை பிடிங்கி போட்டுருவோம். அவ்வளவுதான். அதாவது எப்போ வந்து செடி மிளகு நல்லா வருதோ அந்த சமயத்துல அதுல வந்து கட்டுக்காங்க ஈல்டு வரும்போது அதை நம்ம கம்ப்ளீட்டா எடுத்துட்டோம்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அந்த அளவுக்கு இது பண்ணிக்கிட்டா போதும். ரெண்டுத்துக்கு என்னன்னா இது வந்து 7 அடிக்கு 1 தான் வைக்க முடியும். சப்போர்ட்டிங் ட்ரீயோட தான். இதுதான் சப்போர்ட்டிங் ட்ரீன்னு கிடையாது கிளைரிசீடியான்னு. இதுல நீங்க அதாவது கிளைரிசீடியா, பலா, கல்யாண முருங்கை இந்த 3மே வந்து பெட்டர். 3மே வந்து கிளியரா இருக்கும். ஆனா இங்க டேமேஜ் பண்ண திரும்ப வர்றது என்னன்னா கிளைரிசீடியா மட்டும்தான். கிளைரிசீடியா அதிக நாள் இருக்கும். மற்ற ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் இருக்கும். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கு என்னன்னா அளவா வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒரு கம்மியான அளவு நான் மார்க்கெட் பண்றேன், இதை ஒரு பெரிய ரெவன்யூ நான் பண்ணலை அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது மாதிரி இருக்கிறதுக்கு புஷ் பேப்பர் நான் வந்து 40-50 ஆண்டு காலம் எனக்கு ஈல்டு வரணுங்க அப்படின்னா அது ஒரு 10 வருஷம் தான். புஷ் பேப்பர் ஒரு 15 வருஷம் தான். ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே ஒரே மாதிரி மதர் பிளான்ட் தான். இந்த பிளான்ட் மதர் பிளான்ட் எடுக்கிற இடம் மட்டும் புஷ் பேப்பர்ன்றது இப்போ ஒரு பெரிய கொடி இருக்குது. இந்த லென்த் அளவுக்கு கொடி இருக்குது. டோட்டலா இந்த டேபிள் அளவுக்கு கொடி இருக்குது. நம்மளுக்கு தேவை 2 ஜாயிண்ட். இங்க இப்போ இருக்குல்லைங்க, இதோட 2 ரேகை மட்டும் இருக்குல்ல, இது ஒரு ஜாயிண்ட். அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் கட் பண்ணிக்குவோம். இங்க இருந்து இது வரைக்கும் 2 இதெல்லாம் கீழே இருந்து பாட்டம் வந்து கட் பண்ணி வரீங்க. ஒரு கொடியில் எடுத்துக்கிட்டா இப்படி வரீங்க. அந்த நுனியில ஒரே ஒரு இது இருக்குது இல்லைங்க, அது மட்டும்தான் புஷ் பேப்பர். இதெல்லாம் வந்து இடைப்பட்டதில் எடுக்கிறது எல்லாமே செடி மிளகு, அதாவது கொடி மிளகுன்னு சொல்லுவோம். இதுதான். இதைத்தான் வந்து இந்த மேலக்கிறத வந்து தனியா வச்சுக்கலாம். இந்த இடைப்பட்டதுல 2 கட் பண்ணிக்கிறோம்ல, இதை தான் எடுத்து
நம்ம கவர்ல போட்டு பதியம் போட்டு பண்ணி அப்புறம் கிளைரிசிடியா கொடியேற்றி விடுறது இந்த மாதிரி வேலையை அந்த பண்ண ஒண்ணே ஒண்ணுதான். அப்ப அந்த ஒண்ணுதான் ஒண்ணே வருது. ஒண்ணு மட்டும்தான் புஷ் பேப்பர். ஒண்ணுதான் புஷ் காமனா பேப்பர். ஒரே இது மட்டும். இதுதான் டிஃபரன்சியேஷன். இது அதுக்கு டியூரேஷன் கம்மி. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கீழே வர 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 அடிமட்டத்துல இருக்கிறவனுக்கு வயசு அதிகம் அப்படின்றத மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஆனா ரெண்டுக்குமே வந்து அந்த அதுக்குரிய தட்பவெப்பநிலை இருந்தாதான் வரும். 50% வந்து ஷேடு, 50% வந்து வெயில். சீக்கிரம் இல்ல சீக்கிரம் ஆயிடும். கரெக்ட். அது எதுக்குன்னா நான் சொன்னது முன்ன சொன்னதே தான். நம்ம கத்துக்கணும் மார்க்கெட் என்னன்னு. நம்ம ஒரு 10 ஏக்கர் அளவுக்கு நம்ம போட போறோம்னா எடுத்த உடனே வேண்டாம், மார்க்கெட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுனால கண்டிப்பா ஃபர்ஸ்ட் புஷ் பேப்பரும் நம்ம 100 செடியாவது இருக்கணும். எப்படின்னா நம்ம ஒரு வண்டி ஒரு கட்டப்பையிலே தூக்கிட்டு போய் விற்கிற அளவுக்கு அது என்னதான் நடக்குது அந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்றது அது கொஞ்சம் இருக்கணும். நம்ம வந்து அதுக்கப்புறம் 5 மூட்டை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு போடலாம். அன்றாட ஒருத்தர் தூக்கிட்டு போறாங்களா எங்கேயாவது விலகு வச்சுருக்கேன். அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கத்துக்கிறதுக்காண்டி அது வந்து ஒரு 8 மாசம் ஒரு செலவுலேயே புஷ் பேப்பர் கம்ப்ளீட் ஈல்டு வந்துடும் செடி வச்ச உடனே. அப்புறம் செடி நம்மளுக்கு கொடி மிளகே வந்து நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக எல்லாம் சர்வே ஆயிடுச்சு, பக்காவாக வருது அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பறிக்க ஒரு வருஷத்துல முதல் வருடத்துல நம்மளுக்கு 3 to 5 வரைக்கும் வந்து கண்டிப்பா அந்த அளவுக்கு தான் ஈல்டு வரும். ஒன்ஸ் அதுக்கப்புறம் பறிக்க உங்களுக்கு இவ்வளோ ஈல்டுன்னு இல்லை, அது 10 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு நல்ல வருமானம் எடுக்கும். நம்ம ஒரு ஏக்கருக்கு ப்ராப்பரா ஒரு ஏக்கர்ல ஒரு 1000 செடி 900 1000 செடி வரைக்கும் அழகா வைக்கலாம். அந்த அளவுக்கு வச்சு மெயின்டைன் பண்ணலாம். இதுதான் இடைப்பட்ட கேப். நம்மளுக்கு 7 அடி வைக்க சொல்றாரு. ஒரு 100 அடி பெட்டுக்கு 15 வைக்கலாம். இது கிளாரிசிடியா 15 வைக்கலாம். 5 நாள் புஷ் பேப்பர் தான் வைக்க முடியாது. அதுக்கு இது கொடி மிளகு வைக்க முடியும். அதாவது 100 அடி பெட்டு 60 பெட்டு நம்ம போட போறோம். கரெக்டா? ஒரு பெட்டோட சைஸ் வந்து 7 அடின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 60 பெட்னா 42,000 சதுரடி வரும். 44,000 சதுரடி தான் ஒரு ஏக்கர். 42,000 60 பெட்டு தான் நம்ம இப்போ போடுறோம். இப்போ 60 பெட்டு போடுறதுனால தானே நம்ம 3000 செடி வைக்கிறோம். அந்த மாதிரி 60 பெட்டு நம்ம இதே பெட்டு சைஸ் தான் நம்ம தர்பூஸ்க்கு போடுற அதே தான் நம்மளுக்கு வந்து பண்ணுவோம். அங்கே என்னன்னா இது 2 அடிக்கு 2 அடி ஒரு பிளான்ட் வைக்கிறோம். அங்கே வந்து 7 அடிக்கு 7 அடி ஒரு ஸ்பேசிங். அப்போ 15 தான் ஒரு பெட்டில் வைக்க முடியும்னா அப்போ 60 பெட் × 15 எவ்வளவு? 900 செடி வரும். இதே 6000 இருந்தால் 5090 1696 17 வரும். 17 வந்தால் 6 6 7 42 1042 வரும். 1000 வரும். ஸோ 900 1000 செடிக்குள்ளார நம்ம செடி மிளகுல கொடி மிளகை கொண்டு வந்துடலாம். அதுக்கு 7க்கு 7 4க்கு 4 வந்து கொடி மிளகு வச்சு நிறைய பேர் வந்து சரியா இல்லாம ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நிறைய இடங்கள்ல நானும் வீடியோ பார்த்தேன். 6க்கு 6 வச்சிருக்காங்க. 6க்கு 6 வச்சிருக்காங்க. 6க்கு 6 கூட வைக்கலாம் காமனா. அதாவது நம்ம கிளைரிசிடியோட 6க்கு 6 செடி மிளகுல வைக்கலாம். அதாவது கொடி மிளகுல நல்லா ஏற்றி விடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 7க்கு 7 ஐடியல். அதான் எல்லாரும் நிறைய பேர் 7க்கு 7 தான் ஃபாலோ பண்றாங்க. தெரிஞ்சு நம்ம சப்ளை பண்ணதுல இருந்து அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டுல ஃபீல்டு விசிட் பண்ணது எல்லாம் 7க்கு 7 தான். 7க்கு 7ன்றது வைக்கிறாங்க. சார் இன்னும் இல்ல பந்தல்ல ட்ரை பண்ணோம்னா நம்ம ஸ்டீல்லே இருந்தா கூட அது ஷார்ட் டேர்ம் தானே. இல்ல இப்ப இல்லைங்க நீ கேட்டது கரெக்ட். இப்போ ஒரு இரும்புல நம்ம ஒரு ஸ்டீல் வச்சு எல்லாமே ஒரு கொடி ஏற்றி விடுறோம். ஒரு நல்ல ராடு மாதிரி வச்சு அதுல எத்தனை ஏறும் அதே மாதிரி இதுல ஏறுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை பண்ணலாம். ஆனா அந்த ஸ்டீலுக்குமே பாத்தீங்கன்னா மலையில நேச்சுரலா இருக்கும்போது அதுக்குமே வந்து அந்த கெப்பாசிட்டி கம்மி தான் ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கும்போது. இன்னொன்று என்னன்னா இந்த சாரோட வீடியோல நான் பார்த்தேன். மிளகுக்கு வந்து சல்லிவேர் இருக்கு. அது வந்து அந்த மரத்தை பிடிச்சிக்குது. இந்த ஒவ்வொரு கொடியில வந்து கொடி மிளகுக்கு இருக்கு. என்ன இருந்தாலும் அந்த சல்லிவேர் அந்த இது கொடியில வந்து அப்படியே போய் கவிக்குது அந்த மரத்தை. அப்படி அது நிக்காது. சாஃப்டா இருக்கு அந்த கொக்கி. அப்படி நிக்கும். இழுக்காது. இழுக்காம அப்படி உட்காந்துக்குது. பார்த்தேன் ரோட்ல. அது மாதிரி இருக்கும். ஸோ அது கீழே விழுகாம பிடிச்சிக்கும். இதே வந்து இது பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது சார் சொல்ற விஷயம் என்னன்னா கிளாரிசிடியா ஒரு இப்போ இதில் வந்து நர்சரியிலேருந்து வந்து வாங்கி பண்ணால் ஒரு செடி 10 ரூபா வருது. நம்ம பண்ணால் 2 ரூபா 3 ரூபாய்க்கு பண்ணிடலாம் எல்லா செலவும் சேர்ந்து. அப்போ இது ஒரு 3 ரூபால ஒரு செடியை உருவாக்கி நம்ம கொடி மிளகு பண்ணிடுறோம். இதே நீங்கள் வந்து பந்தல் போட்டால் ஒரு போஸ்ட் வந்து மினிமம் காங்கிரீட் போஸ்ட்டாக இருந்தால் 400 ரூபா 500 ரூபா ஆகுது. இல்லை மரம் வாங்கி போட்டால் கூட 40 ரூபா ஆகுது. நம்ம வந்து உதயம் குச்சி வாங்கினா கூட அதை வாங்கி ஆள் நோண்டி வச்சு இழுத்து கட்டி எல்லாம் பண்ணுறது ஒரு மரம் வந்து கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு வந்து விலை வந்துடுது. 50 ரூபா எங்க 3 ரூபா எங்க? அது ஒரு மரத்துக்கு
இப்போ நீ சொல்ற மாதிரி 1000, 1000க்கு 50னா 50,000, இது 1000க்கு 5னா 5000. இப்போ அவர் கொஞ்சம் எடுத்தோடனே பேசினார் பாரு, நம்ம 10% 20%க்குள்ளார தான் செலவை வந்து கண்ட்ரோல் பண்ணாதான் நம்ம வியாபாரம் விவசாயத்துல நம்ம ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அதனால பந்தல் வேணான்றாங்க. இதுல என்னன்னா நம்ம டிலே ஆனாலும் இங்க வந்து வியாபார இதே ரேட்டு குறையட்டும். இப்போ நீங்க சொன்னீங்க 6 அடிக்கு ஒன்று வைக்கலாம் சார். 6 அடிக்கு ஒன்று வச்சுட்டு இந்த நடுவில் வந்து கொஞ்சம் ஷேடு இருக்க தேவையில்லைன்ற மாதிரி அந்த பாக்கு மரத்தை வைக்காத இருந்துக்கலாம். இப்போ நீ 7 அடிக்கு ஒன்று வந்துச்சுன்னா அங்கங்க அந்த ஒரு ஏக்கர்ல வந்து ஒரு 150 செடியாவது பாக்கு மரம் வைக்கணும். எப்படின்னா அது விண்ட் வந்து இதாகும், கரெக்டாக வந்து ஃப்ரேம் பண்ணும், நிழல் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி காட்டும், கொஞ்சம் வந்து ஜில்னஸை கொடுக்கும். அப்படின்றதுனால பாக்கு மரத்தை கொடுப்பாங்க. ஒரு தோப்புக்குள்ள பாக்கு மரம்ன்றது அது ஒரு இது மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூலிங்காகவே எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த பர்டிகுலர் செடி மட்டும்தான் நிழல் கொடுக்குதுன்னு இல்லைங்க, என்டையர் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிழல் அடிக்கிற மாதிரி கிளியராக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்த நம்ம முன்கூட்டியே பார்த்துக்கிறது தான். அதனால வந்து 7 அடிக்கு 7, 7க்கு 7 வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டீலில் வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு காங்கிரீட்டு, நீங்கள் ஒரு இடத்துல பில்டிங்கில் ஒரு சைடில் எல்லாம் காங்கிரீட் போட்டாச்சு, சைடில் ஒரு 4 கம்பி மட்டும் வெளியில் நீட்டிகிட்டு இருக்குதுன்னா அந்த கம்பியில் ஈரம் படும்போது அது தனியாக துருப்பிடிச்சிட்டு அந்த செவரே ஃபுல்லாக வரும். ஸோ ஓப்பன் ஸ்பேஸில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது அதனால் அது கிராப்பு தனியாக வந்து ஒரு மரத்தில் ஒரு நம்மளுக்கு விளக்கிய ஒரு மரம் அது மேலே ஏற்றி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்தது ஒரு ப்ராப்பராக வந்து ஈல்டு அதிகப்படுத்தணும்னா அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல நம்ம ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஒரு 15 அடிக்கு 1 இல்லை 20 அடிக்கு 1, 3 செடினா 21 அடிக்கு 1, இந்த மாதிரி ஒரு இதில் ரேஷியோவில் நம்ம இது பாக்கு மரத்தை ஒன்று வச்சிருக்கோம். அவ்வளோதாங்க. இதுதான் இதனோட டோட்டல் மேனேஜ்மெண்ட்டும். அவ்வளோதான். பாக்கும் வந்துடும். ஏன்னா அந்த நிழல் பாக்கு நிழல்ல வச்சா தான் வரும். நீங்க கொடிமிளகு வச்சதுக்கு அப்புறமா அந்த நிழல்ல பாக்கு வந்துடும். பாக்கு வந்து மேலே போய் நிழல் கொடுத்தோடனே இன்னும் கொஞ்சம் நல்ல நிழல் வந்துடும். பாக்கு ஏன்னா அந்த அதனோட வர வந்து வெளியில் வர அந்த எமில்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜில்லுன்னு இருக்கும். அந்த டோட்டல் இதுவே பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் தூரம் இருந்தாலுமே அந்த 30 செடிக்கு அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். பாக்கான மேலே போய் தானே சார் நம்ம அறுவடை பண்ண வேண்டியிருக்கோம்ல சார். ஆமாம், மேலே போய் தான் பண்ணணும். ஆனால் அது வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்காண்டி கிடையாது, நம்ம அந்த இதுக்காண்டி பெப்பருக்காண்டி ஒரு விஷயத்துக்காண்டி வச்சிருக்கோம். அது வேணா வந்து பார்க்க மேலே போயிட்டு கட் பண்ணி கூட அது வெளியே ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது கவாத்து பண்ணி விடுவோம், அந்த இதெல்லாம் மேலே பார்க்கில் ரிமூவ் பண்ணிடுவோம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான். ஆனா நம்மள மாதிரி வெயில் உள்ள இடத்துக்கு 7க்கு 7 பட்டரா இல்ல 6க்கு 6? 7க்கு 7 வச்சுக்கிட்டு 3 செடியை தாண்டி 4வது செடியில பாக்கு மரம் இது வந்து வைக்கலாம். இது நான் நிறைய விசிட் பண்ண வகையில், நாம் சப்ளை பண்ண வகையில் நிறைய பார்த்துருக்கேன். சக்சஸிவ் ஃபார்மர் நிறைய இதான் மெத்தட். அப்ப நம்ம வந்து 7 அடி நம்ம பெட் போடணும்டா, 4 அடி இங்கேயும் 3 அடி நம்ம நடுவில் ஸ்பேஸ் ஓட போறோம். 4 அடிக்கு தானே இது நம்ம ஓடு வைக்க போறோம். 4.25 அடி தானே வரப்போகுது. அந்த பக்கம் 2.25 அடி கரெக்டா நம்ம நடுவில் போயிட்டு வருது. 2.25 அடி, அது 2.25 அடி இருந்தால் கரெக்டாக வந்து இது பிசிஎஸ் போயிட்டு வரதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்ட் தானே? இல்லை 7.25 அடி கூட இருக்கட்டுமே, 3 அடி கூட விடுங்களேன். 3 அடி 4.25 அடி ஓடு, 3 அடி எப்படி விட்டு போனீங்கன்னா 7.25 அடி வந்து ஒரு பெட்டு வரும். 7.25 அடி பெட்டு வச்சு நம்ம ஓடு வச்சு ஓட்டு பாத்தி மேடு பாத்தி வச்சு அதுக்குள்ளார கிளாரிசிடியா வச்சுக்கிட்டே போகிறோம். அவர் சார் என்ன சொல்றாருன்னா, சாரும் மகேந்திரன் சாரும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணாங்க. 7 அடிக்கு இந்த பக்கம் வைக்கிறோம்ல, இந்த 7 அடிக்கு சென்டர்ல ஆப்போசிட்லையும் 7 அடிக்கு வந்தால் வி மாதிரி வந்துடும். இந்த 7 அடிக்கு நடுவில் இந்த பக்கம் ஒரு மரம் இருக்கும், அந்த 7 அடிக்கு நடுவில் இருக்கும். 7 அடிக்கு இந்த 2 கேப்புக்கும் நடுவில் இங்கே ஒன்று வைக்கிறோம். 7 அடிக்கு இங்கேருந்து பார்த்தா 3 அடி, இங்கேருந்து பார்த்தா 3 அடி. புரியுதா உனக்கு? 3.5 எப்படி அந்த பக்கம் போகுது பாரு. அதை நம்ம மிளகு வரும்போது அதை எடுத்து விட்டுலான்ற, மிளகு வரும்போது அதை எடுத்து விட்டுலாம். இப்போ இடது பக்கம் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். எது நம்ம வந்து வாட்டர் மெலானோ, வலது பக்கம் மேல் பக்கத்தில் வந்து ஒரு பக்கம் தானே வாட்டர் மெலான் பட்டு ஒரு பக்கம் மஞ்சள் போட்டுடலாம். மஞ்சள் வந்து இந்த நிழல்ல தான் வரும். மஞ்சள் ஃபுல்லா போட்டோம். மஞ்சள் 10 மாச பயிர், 10 மாச பயிர், ஒரு 10 மாச பயிர் நம்ம வந்து பொங்கலுக்கும் பண்ணிட்டு பேலன்ஸை வச்சு நம்ம எடுத்து காய வச்சு மஞ்சள் பொடியாகவும் அரைச்சி வைக்கலாம். இல்லை ஈரோட்டில் வந்து நம்ம இதுலேயும் போய் டெண்டர்லேயும் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்றாப்புல. அப்போ மஞ்சள் பயிர் நம்மளுக்கு நல்லா வரும்ன்றாருங்க. மஞ்சள் பயிருக்கு நிழல் வேணுமா, அதாவது கிளாரிசிடியா மாதிரி டான்சிங் ஷேடோ இருந்தால் மட்டும்தான் மஞ்சள் பயிரும் வரும். அப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, இவர் சொல்கிறதுல 7க்கு 7 வச்சு ஆப்போசிட்லேயே 7க்கு 7 வச்சோன்னா நல்லா வளர்ந்து எல்லாம் நிழல் ரொம்ப அடிக்கும்.
அதுக்கு 7க்கு நடுவுல இந்த பக்கம் ஒண்ணு வச்சோம்னு வச்சுக்கோங்க. இந்த தடவை இந்த பக்கம் தர்பூஸ் போட்டேன்னா அடுத்த தடவை அந்த பக்கம் கூட நீ தர்பூஸ் போட்டுக்கலாம். ஒரே பக்கமே நீ தர்பூஸ் எப்பயுமே போட்டுட்டு இருக்கணும்னு இல்ல. இந்த பக்கம் தர்பூஸ் போட்டு இந்த பக்கம் நீ வந்து மிளகு வந்து எடுக்கலாம். ஒரு வருஷம் வந்து எப்பயுமே ஒரு ஓரமாவே நம்ம வந்து தர்பூஸ் போட்டுட்டு இருக்கணும். மண்ணோட சத்து ஃபுல்லா அங்கேயே தான் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லாம நம்ம அடுத்த தடவை வந்து பெட்ல வந்து இந்த சைடு வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த அந்த அட்வான்டேஜுக்கும் இந்த ஏத்த மாதிரி போட்ட இதுலயும் நம்ம கயிறை கட்டிக்கலாம். கயிறை கட்டி அதுல வெர்டிகலா வர வைக்கிறதுனால வெர்டிகலா வர வைக்கிறதுக்கு இது நல்ல வாய்ப்பு. இது கிளாரிசிட்டியா இது ஒரு 2-3 வருஷம் நல்ல கிளாரிசிட்டியா வந்து செட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பெப்பரை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க உண்டான இந்த ஈல்டு இந்த டர்மரிக் மஞ்சள் போடுறத போட்டுக்கலாம், தர்பூஸ் எடுத்துக்கலாம், எல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா 2 வருஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டை காலி பண்ணிட்டு பியூர் கிராப். ஏன்னா அதுக்கப்புறம் இதுவே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்க போதில்லை, ஈல்டு வர போதில்லை அப்படின்றதுனால அந்த பெப்பரை வந்து பியூரா கூட வச்சுக்கலாங்க. இது ஒரு பாசிட்டிவ் தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இன்னொன்னு என்னன்னா தர்பூசு போட்டு ஒரு 2 வருஷம் நல்ல மரம் பிடிச்சி இது கிளாரிசிட்டியா வந்து நம்ம கொடிமிளகை ஏற்றி விட்டு அந்த 2 வருஷம் கூட நம்ம அதை போடலாம் இல்லையா சார்? நம்ம வந்து தர்பூஸ் போடலாம் இல்லையா? 7க்கு 7 அது ஃபுல்லா அடைச்சிருமா? இல்ல சார், மிளகு இல்ல. அதுக்கப்புறம் ஏன்னா அது வேற ஃபார்முலேஷன்ல போயிடும். அந்த நேரத்துல அதுக்கே சரியா இருக்கும். அந்த நேரத்துல பண்ண மாட்டேன்ற நம்பிக்கை இருக்குது. எப்படின்னா அதுக்கு அது மேனேஜ்மெண்ட், அதுக்கு ஒரு போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜின்றது ரொம்ப லென்த். அதை நாம தான் பண்ணணும். மிளகு பண்றது ஆனா காய்க்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிடும். அதாவது செடி வச்சத்துல இருந்து நம்மளுக்கு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பிஞ்சு விட்டோம். அதாவது மரம் வச்சத்துல இருந்து 1.5 வருஷத்துல கொடியேத்துறோம். கொடியேற்றத்துல 1.5 வருஷத்துல நம்ம அப்ப மரம் வச்சதுல இருந்து 1.5 வருஷம் மட்டும் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். புரிஞ்சதா தம்பி? இப்ப 6 இன்ச் பேக் தானே சார் நீங்க சொல்லிருக்கீங்க? 8 இன்ச்சுன்னு சொன்னீங்க இல்லையா சார்? ஏன்னா நம்ம ரொம்ப நாள் இல்ல நீங்க 8 இன்ச் பேக் வச்சு இன்னும் கொஞ்சம் லென்த்தா வச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மத்த கிராப் போறதுனால ரொம்ப டிலேவா எனக்கு 3 அடி வரை கூட வச்சிருப்பீங்க, 2 அடி வரை கூட வச்சிருப்பீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு 8 இன்ச் பேக் எடுத்துக்கோங்க. அதாவது சார் நான் இது சொன்னேன்ல, பெப்பருக்கு சொன்னல, அந்த பேக்கை வச்சுக்கிட்டு இது பண்ணலாம். இல்ல நான் வந்து இமிடியேட்டா யூஸ் பண்றேன்னா 6 இன்ச் அளவுக்கு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு சப்ளை பண்றதுக்கு 6 சப்ளை பண்ண மாதிரி இங்க யூஸ் பண்றதுக்கு 8 இன்ச் அது மாதிரி வச்சுக்கலாம். அதான்டா வாங்கணும் நம்ம 8 இன்ச் பேக் வாங்கணும். ஏன்னா எனக்கு என்னன்னா எனக்கு என்னன்னா உங்க நர்சரியில இருந்து எனக்கு ஒரு டைப் கிடைக்குது. எப்படின்னா எனக்கு ஒரு 8000ல இருந்து 10,000 வரைக்கும் மாசம் உங்க இடத்துல இருந்து மூவ் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நியர்பை இப்போ இங்க இருந்து ஒரு ஆந்திரா பார்டர் கொஞ்சம் பக்கம், இங்க ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் இந்த நார்தன் டிஸ்ட்ரிக்ட் கேசிடின்னு சொல்லுவாங்கல, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த டிஸ்ட்ரிக்ட் புதுசா பிரிஞ்ச டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே சேர்த்து நிறைய வந்து இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு டக்குன்னு நீங்க அனுப்பிச்சு கொடுத்துருவீங்க. இதை வந்து ஒரு நல்ல ப்ராப்பரா இது பண்ணக்கல நம்ம அதுக்குள்ள ஒரு மியூச்சுவல் தாராளமா பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி. நமக்கு ரிசோர்ஸ் இருக்கு. இந்திக்காரன் இருக்கிறான், இப்ப நம்ம லேடி ஸ்டாப் போட்டுக்கிறோம், நர்சரி நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். இதுதான் நம்மளுக்கு முதல் ஸ்டெப். நர்சரியில நாளைக்கு வந்து தர்பூஸ் போடுறதுக்கும் இது நம்மளுக்கு உதவியா இருக்கும். இந்த மேனேஜ்மெண்ட் போயிட்டீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். அது வந்து எது இல்ல, ஒரு இதுல வந்து போடுறீங்க, விதைய வைக்கிறீங்க, மேல வந்து தூவிடுறீங்க, பாதி இதுல வந்து கொக்கோபித்த போடுறீங்க, மேல விதைய வைக்கிறீங்க, திருப்பி போட்டு விட்டு நீ அந்த சாப்பிட்டா ஒரு தொடப்பு குச்சி இது இருக்கும், ஒரு சாப்பிட்டா பிரஷ் தேய்க்கும் போதுல அதை வச்சு தட்டி விட்டுட்டு நீ போட்டுறீங்க. இதுதான் வேலை. நீங்க வந்து இது கொஞ்சம் கஷ்டமான வேலையில இருந்து ஈஸியான வேலைக்கு போகலாம். அந்த மாதிரி அதுதான். இது மட்டும் தாங்க, மற்றது இல்லை. இதுல ஏதாவது இதுல இன்னொன்னு என்னன்னா சார், இந்த ஒயிட் பெப்பர் வெள்ளை பெப்பர்னா என்னன்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க. எப்பயாவது சாப்பிட்ற இடத்துல ஆம்லெட் சாப்பிடக்குள்ள எதையாவது வெள்ளை பெப்பர்ன்றாங்க, ஒயிட் பெப்பர்னு எதை சொல்றான்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தோலை எடுத்ததுதான் வெள்ளை பெப்பர். இல்ல சார் அப்படி இல்ல, அது கிடையாது. அதுக்கு தனி வெரைட்டி கிடையாது. சார் சொன்ன மாதிரி தோலை எடுத்தாலும் அந்த மாதிரி வராது. அதாவது பழமா வந்து அந்த ஆரஞ்சு கலரு பிங்க் கலர்ல பழமா வந்ததுக்கு அப்புறமா பொறுத்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே காய வச்சு தூவி விட்டதுக்கு அப்புறம் அந்த பெப்பர் ஒயிட்டா தான் இருக்கும். அது மட்டும் தான் ஒயிட் பெப்பர். அதான் பழுத்துருச்சுன்னா காயா வச்சா கருப்பு மிளகு, பழமா வச்சா வெள்ளை மிளகு. காயா அதாவது முதிர்ந்த காயா ரெட் கலர்ல இருக்கும். மறுபடியும் காய வச்சாதான் பிளாக் பெப்பர், பழத்தோட அரைச்சிட்டா அது ஒயிட் பெப்பர். பழமே வராத போது அந்த செவந்து போயிருக்குதுல்ல, அந்த டைம்லயே எடுத்து பண்ணிவிட்டா அது பிளாக் பெப்பர். அந்த பொறுத்து பழமெல்லாம் வந்து அந்த எப்படி நம்மளுக்கு இருக்கோ இழந்த பழம் இருக்குது அந்த மாதிரி கலர்ல ஆரஞ்சு கலர்ல வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா அதை காய போட்டு அந்த பை ப்ராசஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா வெள்ளை கலர் தான் இருக்கும்.
அந்த அளவுக்கு அதனாலதான் அது கொஞ்சம் வேல்யூ கூட அதை கொஞ்சம். ஸோ தம்பி நம்மளுக்கு இப்போ நர்சரியை செட் பண்ணுறோம். ஹைட்ரோபோனிக்ஸ்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஹைட்ரோபோனிக்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு நம்ம வந்து வி ஆர் கோயிங் ஃபார் அ நர்சரி செட்டப்பு. நம்ம அந்த பலூனுக்கு பின்னாடி நம்ம கூட்டு போய் உங்களுக்கு காமிச்சோம் இல்லையா, அந்த பலூனுக்கு பின்னாடி நம்ம இவர் வந்தார்லடா, நம்ம சார் கூப்பிட்டு வந்தாரு ஒருத்தர் ஹைட்ரோபோனிக்ஸ்க்கு நீட்டத்துக்கு. அந்த அந்த வைக்கப்பெரி இருக்குல்ல, அது பலூன்ல இருந்து வைக்கப்பெரி, அந்த பலூன் நேராக அப்படி அந்த பக்கம் வைக்கப்பெரி வைக்கிற வரைக்கும் நம்ம வந்து அங்கதான் நர்சரி பண்ண போறோம். புரியுதா? நர்சரிக்குள்ளார தான் நம்ம வந்து இது எல்லா பிளான்ட் எவ்வளவு நர்சரி இருந்தா எவ்வளவு பிளான்டேஷன் உள்ள நம்ம வைக்க முடியும் சார்? அது ஏதாவது ஐடியா இருக்கு சார்? ஒரு இடத்து அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல சார் நார்மலா ஒரு சதுரடியில ஒரு சதுரடியில நார்மலா வந்து 6 பிளான்ட்ல இருந்து 8 பிளான்ட் வைக்கலாம் சார். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணிக்கோ. உங்களுக்கும் இப்போ எங்களுக்கு நீங்க 10,000 வந்து ஒரு மிளகு பர் மந்த் எனக்கு தேவைப்படுது வேணா, எனக்கு 5,000 சதுரடி. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இது டிரான்ஸ்போர்ட்ல அங்கங்க போக நிறைய டேமேஜ் ஆயிடுது அப்படின்றதுனால இப்போ எனக்கு இந்த நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ல இங்க இருந்து அனுப்பும்போது ஒன் டேல நீங்க கொடுத்துருவீங்க டேமேஜ் இல்லாம ஒரு அட்டை பாக்ஸ் அது பண்ணிடலாம். அந்த மாதிரி எங்களுக்கு அது ஈஸி, அந்த மாதிரி பண்ணிடுவீங்க. அது மாதிரி தான் சவுத் சைடு ஒருத்தர் அப்ரோச் பண்ணி அந்த இதுலயும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் எல்லாம் போயிட்டு தான். நான் ஆல்ரெடி சவுத் சைடு போயிட்டு வந்தேன் போன வாரத்துல. சோ அந்த மாதிரி இருக்குல்ல, எனக்கு மிட் ஆஃப் ஏரியால நான் இருக்கிறேன். நீங்க இருக்கீங்க. ஆமா, சென்ட்ரல் தமிழ்நாட்டுல நீங்க இருக்கீங்க, சவுத்ல ஒருத்தர், நார்த்ல ஒருத்தர்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா இது வந்து அவ்வளவு பேரும் வந்து அப்ரோச் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. மிளகுல இவ்வளவு விஷயம் இருக்கிறதுன்றது தெரிஞ்சுட்டு தான் நிறைய வாங்குறாங்க. ஸோ இது மார்க்கெட் வேல்யூ குறையாதுங்க. எல்லாம் போறான்ட்டு ஒரு பயிரை போட்டா குறையும். ஆமா, வந்து இப்ப நம்மளுக்கு அப்ப வந்து இப்ப 10,000 வேணும்னா ஒரு சதுரடியில வந்து 6 செடி வருதுன்னா நம்மளுக்கு 10,000 வேணும்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து 10 சென்ட் தான் சார் வேணும். ஆமா, ஒரு 5,000 சதுரடி கரெக்டா சார்? 10 சென்ட் வேணும். உள்ளதான் வரும். நம்ம அங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 5,000 சதுரடி நம்ம அலோகேட் பண்ணிக்கணும். கரெக்டாடா தம்பி? அது எப்படின்னா தீர எனக்கு 1000 இருந்து இன்னைக்கு இங்க இருந்து 1000 மூவ் ஆகுது வெளியில அப்படின்னா 1000 வெளியில போகல நீ 1000 அங்க ஃபில் பண்ணணும் அடுத்த 2 நாள். இது வந்து நம்ம ட்ரே வந்து நம்ம இது தர்பூஸ் ட்ரே வந்து ஒரு 2 சதுரடியில 100 வருதுலடா. அந்த ஒரு ட்ரே வந்து 2 சதுரடி தானே வரும்? 1க்கு 1.5யா? ஒரு ட்ரே எவ்வளவு வரும்? ட்ரேல எத்தனை குழி இருக்குன்னு சொல்லுங்க. 98 சார். அதுல 98 அளவு வந்து என்ன சார்? அது 1 அளவு 2க்கு 1 நினைக்கிறேன். 2க்கு 1 இல்ல 2 அடி நீளம் இருக்கும்டா. இருக்காது சார்? இருக்கு இல்ல 2 அடி வருங்க. 2 அடி வரும். 2க்கு 1 1.25 1.5 அவ்வளவுதான் இருக்கும். அந்த மாதிரி இதாண்டா ஒரு அடி வருது சார். 1.5 அடி வரும். கரெக்ட் தான் சார். இவ்வளவு இருக்கு. 1க்கு 1.5 இவ்வளவு வந்துட்டு 1க்கு 1.5 அவன் சொல்றதுதான் கரெக்ட். 1க்கு 1.5 வரும். அந்த மாதிரி இருக்கும். அப்ப வந்து அதுலயே நம்மளுக்கு வந்து 1க்கு 1.5நாலே நம்மளுக்கு வந்து 1.5 சதுரடியில வந்து நம்மளுக்கு வந்து 100 வருது. அப்ப வந்து 3 சதுரடினாலே வந்து அதுல வந்து 200 வந்துருதுன்னா நம்ம அது எவ்வளவு வேணும் அப்படின்னு பிளான் பண்ணணும்ல. ஒரு 3000 செடி வந்து நம்மளுக்கு வேணும்னாலே ஒரு ஏக்கருக்கு வேணும் சார். அது அவ்வளவு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்றது இடத்த சொல்றேன். இது வந்து கீழே தான் வைக்க முடியல சார். 2 லேயர் வைக்க முடியாதுல்ல சார்? இது 2 லேயர் வைக்க முடியாது. ஒரே இதை தான் வைக்க முடியும். இது வந்து ட்ரேவில் இல்ல, அப்படி பேக்ல என்ன பேக்கோட எடுத்து வச்சுட்டு போறேன். நீங்க கூட ட்ரே வைக்கலாம். தர்பூசணி கம்ப்ளீட்டட் ட்ரே 4 ட்ரே கூட வச்சாலும் அங்க கம்ப்ரஸ் ஆகாது. ஆட்டோல வச்சுட்டு போனா கம்ப்ரஸ் ஆகுது. அதுக்கு தான் மாதிரி இருக்கு. 10 இன்ச் அது. அந்த மாதிரி இப்போ இதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி இது பண்ணிருக்கீங்க. அதாவது கிளைரிசிடியாவும் பாத்தீங்கன்னா பெரிய குழி இந்த 50 குழி இருக்கிறதுல போட்டிருக்கீங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேல வந்து ரூட் ஃபார்ம் ஆகாது. நான் பார்த்துருந்தேன் உங்க ஃபார்ம்ல. அது சாம்பிள் போட்டு வச்சிருந்தீங்க. ஒரு அளவுக்கு மேல வந்து போகாது. அந்த இடத்துல வேர் வந்து அவ்வளவு சுருண்டுகிட்டே இருக்கும். அங்க சுருள என்ன ஆகும்னா ஃபீல்ட்லயே அடாப்ட் ஆகாது. ஆமா, அத போட்டு திரும்ப வந்து நம்ம இது பண்றதுல அர்த்தமே இல்ல. இது நமக்கு இது 8 இன்ச் குழி போட்டா 3 அடி வரைக்கும் வந்துரும். ஈஸியா போய் பண்ணி ஈஸியா கொண்டு போயிரலாம். 4 அதிகமா வச்சுக்கலாம். உங்களோட வீடியோல ஒரு சில ஏதோ எங்கயோ பார்த்தா இந்த அளவுக்கு கூட கிளாரிட்டி அது. ஆமா, கொடுத்தது பை தான் அது. 8 இன்ச் பை தான். ஆமா, 8 இன்ச் பைய மாத்திக்குவோம் அந்த பீரியட்ல. ஆனா வந்து மினிமம் சார் நான் கொடுக்கிறது மார்க்கெட்ன்றபோது 1.25 அடிக்கு மேல வந்தா கொடுத்துருவோம். அந்த இடத்துல நம்ம யூசேஜ்க்கு நம்ம கூட வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். பொறுமையா வச்சுக்கலாம். பொறுமையா வைக்கிறதா இருந்தா கூடவே வச்சு பண்ணலாம். இப்போ நம்ம இப்ப இது பண்ணோம்ல மஹோகனில நல்லா ஹைட் தான் வச்சு பண்ணோம்ல. நம்ம 3 அடி கூட வச்சு பண்ணலாமா? பண்ணலாம். 1.25 அடிக்கு மேல நீ எவ்வளவு வேணாலும் வச்சுக்க. அதுக்கு கீழே வைக்க கூடாது.
அவ்வளவுதான். அவ்வளவுதான். வெயில் வைக்கலாங்களா சார்? இது வெயில்னா செமி ஷேடு இருக்கும், நர்சரி மாதிரி வச்சுக்கிறோம், அது மாதிரி வச்சுக்கணும். இந்த ஷேடு நம்ம அமைக்கிறோம்ல சார், இந்த ஷேடு அமைக்கிறதுக்கு யாராவது ஆள் இருக்காங்களா? எங்களுக்கு நியர்பை இங்கே இருப்போம் சார், நான் சர்ச் பண்ணி தரேன். இங்கே எங்களுக்கு எவ்வளவு ஹைட் எவ்வளவு அமைக்கணும் சார்? இது வந்து இது வந்து நர்சரி சார், நர்சரி எப்பவுமே 10 அடியே தான் சார் ஹைட். அதே போதும். 10 வேணுமா 8? இல்ல 10 இருக்கணும் சார். 10 அந்த 8 to 10ல அதுதான் மாதிரி. ஏன்னா நீங்க ஹைட் லெவல் அதிகமாக ஓடுற மாதிரி வேற ஏதாவது இருக்கும், மிஸ்ட் மேல இருக்கும், அப்போ அந்த லெவலுக்கு அங்க மேல இருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும். அப்படின்னும் போது அந்த ஸ்ப்ரே பண்றதோட அந்த இடம் நீங்க கேட்டு சொல்றீங்க சார். நம்ம வந்து நமக்கு டியூப்லாம் எங்க ஆபீஸ்லயே கிடக்குது சார், அதெல்லாம் வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். இதுதான், இதை வச்சு நீ மேனேஜ் பண்ணிக்குவீங்க. இதுல ஏதாவது சார்ல வீடியோ கால்ல போயிடுங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப வந்து ஸ்டேஜ் 1 நம்ம வந்து இவரோட சாரோட முதல் கிளாரிசிடியா வந்து நர்சரியை ஸ்டார்ட் பண்றோம். நம்மளுக்கு கிளாரிசிடியா வந்து இப்ப எவ்வளவு தேவைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெட்டுக்கு நம்மளுக்கு 30 தேவை. நம்ம அங்க மட்டுமே நம்ம வந்து 500 பெட்டு நம்ம பண்ண போறோம். 500 பெட்டு × 30 எவ்வளவு வருது? 15,000 வருது. நம்மளுக்கு 15,000 வருது. நம்ம சுத்தியும் வந்து பார்டருக்கும் பிளான் பண்ணோம். கரெக்டா சார்? பார்டர்லயும் வந்து மகாகனி மரம் 6 கார் நட்டுக்கோனா நடுவுல 1 நட்டலாமா சார்? நடுவுல 1 நட்டலாம். 2 வேண்டாம். 2 வேண்டாம், 1 சும்மா 1 மட்டும் நட்டுக்கலாம். நடுவுல 2 வேணா வம்பு தானே சார்? 2 வேண்டாம் சார். இப்போ எதை சொல்றீங்க 2 வேண்டாம்ட்டு? 2 மகாகனி நட்டுக்கோம் சார். 6 அடியா தம்பி? 6 அடினா 2 வைக்கலாம். இல்ல சார், 1 மட்டும் வச்சுக்கோங்க. அங்க நீங்க காட்டுனீங்கல்ல ஃபீல்ட்ல பார்த்தா, இல்ல 1 மட்டும் இருக்கட்டும். 3வது அடியில வச்சா போதும். 3 அடியில வச்சா. இதெல்லாம் மரம் சார். ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா மரமா கூட விட்டுருவோம். ஃபீல்ட்ல இருக்கிறத நம்ம வந்து மேனேஜ் பண்ணுவோம். இதை வந்து பண்ணாத கூட விட்டுருவோம். நிறைய மரம் வரும்போது இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே ஃபீல்ட்ல வந்து அப்படியே டெவலப் பண்ணிட்டு போறீங்க. டெவலப்பிங் ஸ்டேஜ்ல தான் இன்னமும் இருக்குதுன்ற போது அது அடுத்தது பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு அளவு அதிகமா வரும்போது, நம்ம கமிட்மெண்ட் அதிகமா இருக்கும்போது அது மரமா விட்டும் போது, மரமா விடணும்னா அது ஒரு அளவு தான் கூட மரமா விட்டுறலாம். இங்க இடிச்சு எடுக்கும்போது அது எதுவுமே இருக்காது. அந்த மரம் மாதிரியே இருக்காது, நல்லாவும் இருக்காது. சோ அப்ப ஒண்ணு தான் ஒண்ணு வச்சிடலாம். நம்மளுக்கு வந்து நம்மளோட கணிப்புல ஒரு 15,000 கிளாரிசிட்டியா நம்மளுக்கு தேவைப்பா. அதுக்கு நம்ம ஒரு 20,000 வரைக்கும் பெரிய பைப் வச்சு நம்ம பண்ணணும். கரெக்டா சார்? பெரிய பைப், அதாவது 8 இன்ச் பைப் வேணும். பாக்கி எல்லாமே 6 இன்ச் பைப் வாங்கி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். நீங்க இந்த ட்ரைனிங் ஆரம்பிச்சுட்டு பாபாவில பூஜை போட்டு ஒரு நாளைக்கு, இந்த பௌர்ணமி வருது இல்லடா 13ஆம் தேதி பூஜையை போட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்குள்ளார வந்து ரெஃபரன்ஸ் வாங்கி கொடுக்க சொல்றேன். அது இந்த நெட் வாங்கி, இது என்ன சார் இது 90 உள்ள நெட் தான் போடுவீங்களா சார்? ஆமா, அது மட்டும் 90 தான் எப்பயுமே உள்ள வரதுக்கு வந்து எப்பவுமே உள்ள வருது. அந்த அளவுக்கு தான் வச்சுக்குவோம். அதுவே வெயில் வராது சார். 90 இருந்தா 90 இருந்தா வராது. லைட்டா அது புழுக்கம் அதிகமா கொடுக்கணும். 50 வேணாம். 50% வெயில் உள்ள ஃபுல்லா வந்துரும் இல்லையா சார்? இல்ல சார், இதுக்கு சென்சிட்டிவ் கிடையாது. நம்ம அதே இதுல நம்ம நீங்க தர்பூசணி போடுறதுனால காமனா 90 இருக்கட்டும். 90 இருக்கட்டும். ஆனா 90% வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஆமா கரெக்ட்டா சார்? ஆமா, 10% தான் உள்ள வரும். 50% ஃபில்டர் பண்றது வந்து கிளரிசிடியாக்கு போதும். ஆனா இது 90 வைக்கிறது. ஏன்னா காமனா எல்லாத்தையும் அதுக்கு ஒரு பிட் விட்டுட்டு இது பண்ண முடியாது. சரியா தம்பி? இதாண்டா வாங்கணும். இந்த ப்ராஜெக்ட நம்ம பண்ணி விட்டுட்டோம்னா, இவருக்கு மாசம் 10,000 கிளாரிசிட்டியை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம இவங்களுக்கு வந்து அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆயிடும். நம்மளோடதையும் ஓரத்துல வந்து ஒரு 20,000 நம்ம ரெடி பண்ணி டெய்லி அதை தண்ணி அடிச்சுட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, நம்மளோடது வந்து எப்போ நம்ம வந்து இப்போ அது ரெடி ஆகும்னா, சித்திரை மாதம் நம்ம வந்து மேட்டுப்பாத்தி கேட்டோம்டா, மேட்டுப்பாத்தி நல்லது தான் சொல்கிறார். கரெக்டா சார்? மேட்டுப்பாத்தி வந்து அவரோட ஒரே விஷயம் என்னன்னா, இந்த மேடு வந்து தள்ளாமல் இருக்குமான்னு கேட்குறாரு. அந்த டவுட் மட்டும் தான் இருக்குது. அதாவது தள்ளி விழுந்துருமான்னு கேட்டார். அது நம்ம பார்த்தோம், நல்லா இறுகி தானே இருக்கு. மேற்கொண்டு நம்ம ஏப்ரலில் போகிறதுக்கு முன்னாடி இந்த பீசோனோட நம்ம ட்ரையல் எல்லாமே தெரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு. அதில் ஸ்டே அடிக்கணுமா இல்லை அடிக்க தேவையில்லையா எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஆனால் நானும் சரி, இவரும் சரி, ஆனந்தும் சரி, மேட்டு பாத்தி போட்டிங்கன்னா நல்லது தான் சொல்கிறாரு ஆனந்துமே. ஆனந்தும் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஷீட்டே போட தேவையில்லைன்றார். இது இந்த மல்ச்சிங் ஷீட்டே போட தேவையில்லை. ரெண்டாவது நீங்கள் வந்து உழவு ஓட்ட தேவையில்லை. நீங்கள் கையை வச்சு நோண்டிட்டு நீங்கள் வச்சுட்டு போயிடலான்றார். நம்ம இப்போ பண்ணுறாங்கல்ல, இப்போ மண்ணில் வந்து அப்படி தானே பண்ணுறாங்க. நம்ம அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்ளிங் எடுத்து நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு நாற்று நட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சார் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 7 அடி தான் இவர் சஜஸ்ட் பண்ணுறாரு நம்ம கிளாரிசிட்டியாக்கு. கரெக்ட் தானே சார்? 7 அடியை இவரும் சஜஸ்ட் பண்ணுறாரு. நாம் வந்து இந்த பக்கம் 7 நடுவில் இந்த பக்கம் 3.5 அப்படி வி டைப்பில் நம்ம வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம பண்ணாலும் பண்ணலாம். ஃபியூச்சரில் வந்து இந்த சைடில் நிழல் அடிக்குது, இந்த சைடில் நம்ம பண்ணுறதுனால நம்ம வந்து பண்ணிட்டு போயிடலாம். புரியுதா நம்ம சொல்கிறது? இந்த சைடில் இது பண்ணாலும் பண்ணலாம், இந்த சைடில் நம்ம பண்ணாலும் பண்ணலாம்.
மஞ்சள் வந்து சஜஸ்ட் பண்றாரு. மஞ்சளை நீங்க நடுவில் கொண்டு வந்துட்டீங்கன்னா வருஷ பயிர், ஒரு பக்கம் தர்பூசு, ஒரு பக்கம் மஞ்சள் வச்சுட்டு போயினே 2 தர்பூசு வச்சா ரொம்ப கஷ்டம்ன்றார். 2 பக்கம் வருமா வராதான்னு தெரியாதுல்ல நம்மளுக்கு. எல்லாம் நிறைய வந்து நெருக்கம் கொடுக்கும்போது கொடியா மட்டும் ஓடி போச்சு, நான் நல்லா அடிச்சுச்சு, வெறும் கொடி மட்டுமே பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. கொடியை வந்துட்டு காய வைக்காம போயிடுன்றாரு. அப்படின்னும் போது நம்ம ஒரு பக்கம் ஆனுவலாவும், ஒரு பக்கம் நம்ம 2 மாசம் ஒரு டைம் கட் பண்ற மாதிரியும் வச்சுக்கோங்க. அப்ப எங்கேயும் நெகட்டிவ் வராது, நம்ம தடுமாற. 2 பக்கம் நீங்க ஏத்தி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கொடியை, 2 கொடி மட்டும் வந்து கடைசியில் காய வராம போச்சு நம்ம அப்பா போடுறாரு. இல்ல அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும். இதெல்லாம் உள்ள ஃபீல்ட் ஆக்டிவிட்டி பார்த்தா எப்படி வேணா தடுமாறி விட்டுரும் அந்த மாதிரி. அது எல்லாமே நம்ம இப்ப இங்க ட்ரை பண்றோம்டா. ஒரு பக்கம் வந்து வரிக்காயை வச்சு அந்த கவரை வச்சு தொங்க விடுறோம், பச்சைக்காய் ஒரு இது வாங்கி உள்ள போட போறோம், எல்லாமே இங்க ட்ரையல் பண்றோம்டா. ட்ரையல் பண்ணுவோம். சரி, அதான் அவரும் என்ன சொல்றாருன்னா ஆர்என்டி பண்ணாம யாரும் வந்து சாதிச்சதே இல்லை. இப்ப அவரும் ஆர்என்டி பண்ணதுனால நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், அந்த விதையை நடவு பண்றதே கவர்ல எவ்வளவு விஷயத்த ஆர்என்டி பண்ணிருக்காரு பாருங்க. அதுல ஒரு 3 டைம் தடைப்பட்டு 4வது டைம் தான் வந்தேன். அப்படிங்கும்போது அந்த விதை சும்மா மண்ணில் போட்டாலும் வர மாட்டேங்குது. அந்த போடுற ஒரு கனம் இருக்குது, அதாவது ஒரு எஃபிஷியன்ட் வேல்யூ இருக்குது அதுக்கு, எந்த இடத்துல வச்சா என்ன காம்போசிஷன் கலந்தா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இப்ப நம்ம தர்பூசுக்குலாம் ரொம்ப வேலை இருக்கு. தர்பூசுக்குலாம் ரொம்ப வேலை இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து என்ன கேட்டா கிளைரிசிடியாவுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. தர்பூசணிக்கு நிறைய வேலை இருக்கு, ரொம்ப சென்சிட்டிவ் அது. ஆமா, நர்சரி மேனேஜ்மெண்ட் ரொம்ப சென்சிட்டிவ் அது. ஆமா, ஏன்னா தர்பூஸ் நர்சரி நம்ம வந்து ட்ரே போட்டு கொடுக்கறது வந்து ஏப்ரல் மாசத்துக்கு நீங்க வந்து இப்ப ஒரே ஒரு போகம் தானே போடுறீங்க எப்பயுமே, 2வது பண்ண மாட்டீங்கல்ல? ஏன் பண்ண மாட்டீங்க? பேன் இறங்கிடும் மெயின், அதனால பண்ண மாட்டேன். சரி, அந்த பேனை தாங்குற மாதிரி வந்து இருந்ததுன்னா பண்ணலாமா? தண்ணி இருக்கு, உனக்கு தண்ணி இருக்கு, உனக்கு தண்ணி இருக்கு, ஆனா பேன் இருக்கனால பண்ணாம இருக்க. ஆனா இது பண்ணா நீ இது பேன் இறங்காதுன்னா நீ தைரியமா பண்ணுவ. அப்ப நம்ம இங்க 2வது ரவுண்ட் நம்ம போடும்போது உனக்கும் நம்ம கொடுக்குறோம், நீ போட்டு பாருன்ற. என்னடா உனக்கு தண்ணி இருக்காடா, அப்ப போட்டு பாருன்றோம். நாங்க என்ன சொல்றோம்னா இங்க ட்ரேவை போட்டு 1 ஏக்கர் பாய், எது பாயுமோட நீ திட்டமா 1 ஏக்கர் மட்டும் பண்ணி பாருங்க. பேன் இறங்காம ஈல்டு எடுத்து கொடுத்துட்டோம்னா சாதனை தானடா, நம்மளுக்கு சாதனை தானே. இப்ப நர்சரி போட போறோம், நம்மளுக்கு 2வது போகத்துக்கு வந்து நம்ம நட போறோம், நம்ம கிராஃப்டிங் தான் பண்ண போறோம். உங்களுக்கு 1 ஏக்கருக்கு இது நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன், இங்க உட்காந்து ரெடி பண்ணுவோம், போட்டு பாருங்கன்றேன். காசா பண்ண போட்டு அடிச்சு பார்ப்போன்றேன். வந்துருச்சுன்னா ஜெயிச்சிட்டோம்னா பெரிய, இல்லையா இந்த தடவை நீங்க பண்ணாதீங்க, நம்ம இங்க பண்ணிடுவோம். அஸ் அ டீமா நம்ம இங்க பண்ணிடுவோம். பண்ணி நல்லா வந்துச்சு அப்படின்னா நீங்க அடுத்த சீசனுக்கு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா உங்க கையை சுட்டுக்காம வந்து நீங்க பண்றதா இருந்தா அப்படி ஆமா பண்ணிங்க. ஆனா அமெரிக்கன் இது ஆப்பிரிக்கன் டால் இது வந்து சைலேஜ் மட்டும் நீங்க பண்ணுங்க, அது வந்து அவர் பண்ணி தரேன்றாரு. சைலேஜ் நீ ப்ராப்பரா பண்ணிருங்க, அதுல வந்து அதே சீட்லயே போட்டுடலான்றாரு. அதே இதுலயே போட்டுடலாம். அதுவும் நோய் என்ன நோய் வந்தாலும் அது வந்து அந்த புழு வந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா நீங்க வந்து மக்காச்சோளம் வர்றதுக்கு தான் பிரச்சனை. இது இலை தான் வந்தோடனே அது புழு வந்தா கூட நீங்க சைலேஜ் மிஷின்ல போடும்போது அதெல்லாம் அடிச்சு காலி பண்ணிடும், அது இதுவாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற. இந்த தடவை நீங்க அதை ட்ரை பண்ணுங்களேன்டா. இப்போ ஒரு ட்ரை பண்றா, ஒரு கவர்மா ஒரு செடி ஒரு விதை இல்ல வீக் இருந்துச்சுன்னா 2 விதை போட்டீங்க, ஊற போட்ட விதைய. இதுல இதுதான் இல்ல இது கிளைரிசிடியா. இந்த கிளைரிசிடியாவில் வந்து ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா, ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இது நீங்களே பண்ணக்கூடிய சமயம் இவ்வளவுதான் மேட்ரு, இதை நீங்க பண்ணிக்குவீங்க. இதுல ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் ஏதாவது புரியல ஏதாவது இருந்தால் கேட்கல, டவுட் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு. அதாவது ஒரு பங்கு மண்ணு, ஒரு பங்கு கோகோ பிட்டு, ஒரு பங்கு வந்து மண்புழு வரும், வெர்மி கம்போஸ்ட். இப்ப நம்ம 3மே நம்ம கிட்ட இங்க இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனா ஜனவரியில இவர் பிரஸ்மெட்டை கொண்டு வர போறாரு, அதை காய வச்சு நம்ம இங்க வந்து இன்னும் வெர்மி கம்போஸ்ட் உள்ள அடுக்கி வைக்க போறோம். எங்க நம்ம உள்ள வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் ரூம் தான் அது. இந்த பக்கம் லிக்விடு, இந்த பக்கம் ஃபுல்லா மூட்டை அடிக்கி வைக்க போறோம். உள்ள ஃபுல்லா மூட்டை அடிக்கி வைக்க போறோம். நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும் இது வெர்மி கம்போஸ்ட் இருந்துன்னே தான் இருக்க போகுது நம்மளுக்கு. புரியுதா உனக்கு? அதனால சொல்ல வரேன். ஆமா, சைலேஜும் நீங்க இப்ப வந்து ஆப்பிரிக்கன் நேப்பியரை போடுங்கன்ற தைரியமா என்ன போட்டு எடுத்துருவாங்க. இல்ல 3மே ட்ரையா, அதாவது தண்ணி வச்சு மிக்ஸ் பண்றதில்ல. எல்லாம் வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி மண்ணை கொட்டிக்கிறீங்க. அப்போ இப்போ இது என்ன, செம்மண் ஒரு இடத்துல ஒரு லோடு, இப்போ அதான் அந்த ஒரு ஜேசிபி நெருக்கிற இடத்துல, அப்புறம் பக்கத்துல வந்து கொக்கோ பித்து, அதுக்கு பக்கத்துல வந்து
வெர்மி கம்போஸ்ட். ஒவ்வொரு அண்ணன் கூட வச்சுக்கோங்களேன். இதுல அண்ணன் ஒரு கூட வச்சா அளவு போடுங்க. ஜேசிபில இதுல ஒரு பக்கெட் எடுத்து கலக்குவாங்க. அது கலக்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈரம் பண்ணலாம் கூடாது. கவர்ல ட்ரையா போட்டுட்டு அதுக்கப்புறம் விதையை நட்டுட்டு ஈரம் பண்ணிக்கணும். நீங்க ஈரம் பண்ணணுமான்னு கேட்டீங்க. பண்ணக்கூடாது. விதையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணணும். சார் விரிடில நாங்க பண்றோம். இப்ப பாத்தீங்கல்ல, அது வந்து நீங்க காம்போசிஷனே சேர்த்திக்கலாம். மேல அடிச்சுக்கலாம். பண்ணும்போது சேர்த்திக்கலாம். ஒரு மண்ணா ஒரு மதர் சாயில் வந்து ரா மெட்டீரியல் இதுல கலந்துக்கிட்டதுல அதெல்லாம் இல்ல. அன்னைக்கு ஸ்டேஜ் பண்ணி முடிச்சு அடிக்கிறோம்ல சார். இப்ப நாங்க இந்த பூம் ஸ்ப்ரேயர் வச்சிருக்கோம். அடிக்கும் அது. அது ஃபுல்லா வந்து மைல்டு இதுவா வச்சுட்டு இலை வந்துச்சுன்னா 2 இலையில இருந்து நீங்க அடிக்கலாம். அதுல வந்து இன்னும் அடிச்சு விட்டீங்கன்னா உள்ள NWDC, OWDC, வேம், ட்ரைகோ 3 அடிச்சு விட்டீங்கன்னா வேற நல்லா பிடிக்கும். இந்த 4 நம்ம கொடுக்குறோம்லடா, அதை வந்து நீங்க அடிச்சு விட்டீங்கனாலே நம்ம நர்சரி மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த எருவே போறோம். ட்ரைகோ வந்து உங்களுக்கு வியாதியை கொடுக்காது. எந்த பேனுன்னு எதுவும் வராது. NWDC இருக்கு, அதுவும் வந்து காப்பாத்திரும். ஸோ கடன்னு வளர்த்து கொடுத்துருவோம். போற இது இவருக்கு அனுப்புறோம் பாரு, அங்க போற இடத்துல ஃபுல்லா நல்லா இருந்துச்சுங்க, வச்சதெல்லாம் வந்துருச்சுன்னா அவருக்கு ரொம்ப நல்லது தானே நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு டேங்க்கு பண்ண கூட்டம் 4 கூட்டம் பண்றோம். அதுக்குள்ளார நம்ம எல்லாமே பண்ண போறோம். நம்ம பண்ணி இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா கருகருன்னு. அதுதான் சொல்றேன். சரியா வந்துரும்டா நம்மளுக்கு, வந்து ஜெயிப்போம். இது உங்களுக்கு நீங்க பண்ணிடலாம்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே. சரியா தம்பி? வச்சுட்டு மண்ணில் சும்மா தெளிச்சு விட்டுறது. ரொம்ப வேண்டாம். ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச் அளவுக்கு நிரம்புறோம். அமுத்தல வேண்டாம். மேல வச்சுட்டு மண்ணை தெளிச்சு விட்டுருங்க. அது விதை வைக்கிறது மேல வைக்கணும். அது எந்த ஆங்கிள் வச்சாலும் எப்படினாலும் வளைச்சிட்டு வந்துடும். அடியில் இருந்தாலும் அழகா அப்படி வளைச்சிட்டு வந்துடும். 25,000. இப்போ நம்ம தட்டைக்கோட்டை விசிறி விடுவோம், உளுந்து விசிறி விடுவோம். அப்ப அது எங்க வேணா என்ன ஷேப்ல விடுதாலும் எல்லாமே வந்துரும்ல. அந்த மாதிரி டை காட்.